السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த புனிதமான ரமதானை அடைய செய்து அதில் நோன்பு நோற்கவும் தராவி தொழுகவும் நல்லுபதேசங்களை கேட்கவும் நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் முடிஞ்ச ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்னும் பல பல ரமதான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இங்கே நம்ம இரண்டு உலகத்திற்கும் தேவையான நல்ல செய்திகளை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை. இந்த ஜாஹில் இருந்தும் இல்மை கொண்டு வருபவன் யாரும் இல்லை. ஊமையில் இருந்தும் கலாமை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை. நீங்க ஹஸரத் 25ஆம் ஜுஸ் ஓதுனாங்க. ஆமீன். அதில் சில ஆயத்துகள் ஓதுனாங்க. அது இன்ஷா அல்லாஹ் போதும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي
أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون صدق الله العظيم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பத்தில் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வே ரப்பு என்று சொல்லுவது, அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுவது. சும்மஸ்தகாமு, பின்பு அதிலேயே நிலைத்திருந்தார்கள், இஸ்திகாமத்தாக இருந்தார்கள். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு ஹவுஃப் ஹுஸுன் பயமும் கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா பஷாரத்து சொல்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதே ஆயத்தை சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லுவார்களோ, சும்மஸ்தகாமு அதில் நிலைத்திருப்பார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய மலக்குகள் அவர்கள் மீது இறங்குவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஆதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது என்று நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மலக்குகள் சொல்லுவார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துனியா வ ஃபில் ஆகிரா, துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நாமே உங்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், ஹயாத்து துனியாலையும் ஹயாத்துல் ஆகிரத்திலையும் நீங்கள் விரும்பியதும் கிடைக்கும், நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், கஃபூர் ரஹீமாகிய அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு பரிசாக இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் ரப்பி, அது சொல்றதும் நம்ம மேல கிடக்கும். சொல்லுங்கள், அதில் நிலைத்திருங்கள். சொல்வதுன்னா என்ன? அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, வாயால சொல்றது. அது நிலைத்திருக்கிறதுனா என்ன? எந்தெந்த இடத்துலாம் ருபூபியத் ஷையிலிருந்து வெளிப்படுகிறதோ, வஸ்துக்களிலிருந்து வெளிப்படுகிறதோ, அந்த இடத்தில் அந்த ஷையுடைய இக்திசாவை பார்க்காம, அந்த ஷையுடைய
சூரத்தோ ஷக்கலை பார்க்காம அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹின் பக்கம் உன் கவனத்தை கொண்டு போ. இதான் இஸ்திகாமத் அலர் ருபூபியத். அல் இஸ்திகாமத் அலர் ருபூபியத் என்ன? ருபூபியத் இருக்குங்களே, அல்லாஹுடைய ருபூபியத், அது ரெண்டு வகையில வெளிப்படும், ஹைரோ ஷர் ரெண்டுலையுமே. ரப்புன்னு அர்த்தம் என்ன? சாஹிபுல் குவத், ஷைய நாக்கிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா. ஒரு நாக்கிஸான வஸ்துவை சன்னம் சன்னமாக காமிலாக ஆக்குபவனுக்கு பேரு ரப்பு. தன் குவத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொரு வஸ்துவையும் அதனுடைய உச்சகட்டத்தின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறான். முஹர்ரிக், நகர்த்துபவன் அல்லாஹ். ஷை முத்தஹர்ரிக், ஃபாயில் அல்லாஹ். ஷை மஃபூலங்க. ரப்பு அல்லாஹ், ஷை மர்பூப். அப்ப அல்லாஹ்வுடைய ருபூபியத் வெளிப்படுகிற நேரத்தில் அது ஹைரான காட்சிகள்ல வெளிப்பட்டும். அல்லாஹ்வை தர்பியா செய்யும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தோட்டம், துறவு, வீடு, வாசல், காசு, பணம் நிறைய கொடுக்குறான். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, இது என் ரப்ப அல்ல. அதுல இஸ்திகாமத்தா இருக்கும். ஷர்ரு ஒன்று சொல்லுது, இது ஒரு பூபியத்தில் அல்லாஹ் தாலாவுடைய ஒரு வகை தான். நோய் நொடிகள், எதிரிகள், பயம் வருது. அல்லாஹ் அல்லாஹ், இது என்னை ஒன்றும் செய்யாது. என் ரப்பு அல்லாஹ் தான், என் ரப்பு அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த ஷையுடைய தீமை ஒன்று இருக்கு பாருங்க, இக்திசாவுடைய தீமை ஒன்று இருக்குல்ல, அது நம்மை பாதிப்பு அடையாமல் பாதுகாத்துருவோம். அதே மாதிரி உனக்கு ஹைரு உன்னை நோக்கும் போது அல்லாஹ் ரப்பாக ஆக்கன, அல்லாஹ் தான் இலாஹ்னு ஆக்கன. அப்ப அந்த வஸ்துக்கள் உன் மனசுல பெருமையை உண்டாக்காது. ஏன் 1 கோடி ரூபாய் காசு வந்துச்சு, அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் என் ரப்பு, காசு. அப்ப என்கிட்ட 1 கோடி இருக்குதுன்னு கல்புல கர்வம் வராது. 1 கோடி கையை விட்டு போயிட்டாலும் கல்புல பயம் வராது, கவலையும் வராது. இந்த 1 கோடி எவனும் பிடிக்குவானோ அப்படின்னு பயமும் வராது. 2 நேரத்திலையுமே சொல்லணும் அல்லாஹ் ரப்பி. செல்வம் வரும்போதும் சொல்லணும், சிரமம் வரும்போதும் சொல்லணும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா வضرب لهم مثل الرجلين, 2 மனிதர்களின் உதாரணத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள். 2 மனிதர்கள். ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அஅனாபி. وضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தான் கொடுத்த நியமத்துகளை வரிசையா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவருக்கு என்ன நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத வரிசையா சொல்றான். ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அஅனாபின் வஹஃபஃனாஹுமா பினக்லின், எல்லாம் வரிசையா அவன் கொடுத்த நியமத்துக்கெல்லாம் சொல்றான். இப்ப இவரை பார்க்கறதுக்கு நிறைய 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் ஏழை மனிதர், ஒரு வசதியான மனிதர். வசதி வந்த பின்பு இவரை பார்க்கறதுக்காண்டி அவர் வர்றார். விளங்குச்சுங்களா? இவரை பார்க்கறதுக்கு அவர் வர்றார். வந்த இடத்துல 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜி என்ன பேசிக்கிறாங்க? ஆயத்து கேளுங்கண்ணே. அல்லாஹ் என்ன கொடுத்தான்? வضرب لهم مثل الرجلين, 2 மனிதர்களின் உதாரணத்தை அல்லாஹ் காட்டுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏன்னா நம்மளுக்கு நிறைய நடக்குது இந்த மாதிரி. கொஞ்சம் காசு வந்தோன்னா அல்லாஹ் மறந்துடுறது,
வீடு கட்டணும்னு அல்லாவை மறந்துடுறது. இது வரைக்கும் அல்லாண்டோம் அல்லாவை பிடிச்சி கசக்கி புழிஞ்சு ஒரு வீடு வாங்கியாச்சு, ஒரு கடை வாங்கியாச்சு, காசு பணம் வாங்கியாச்சு, செட்டில் ஆயாச்சு, வாழ்க்கையில் செட்டில் ஆயாச்சு. இனி அல்லாவை கை விட்டுருவோம், யாராவை பிடிச்சிக்கிட்டோம், அல்லாவை நமக்கு தேவை. அல்லாவை கசக்கி புடிஞ்சு வாங்கிட்டோம்னா இனி அல்லாவை கை விட்டுறலாம், அல்லாவை வேற யாராவது பிடிச்சிக்கிட்டோம், நமக்கு தேவையில்லை. விளைஞ்சுங்களா? இந்த உதாரணத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். ஜஅல்னா லி அஹதிஹிமா, அதில் ஒருவருக்கு நான் ஆக்கினேன் காசு பணங்களை, இன்னொருத்தருக்கு கவியான ஈமான கொடுத்தேன். எது அல்லாஹ்வோட பெரிய நேமத்? அல்லாஹ் தான் ரப்புங்கிற ஈமான கொடுத்தேன். அந்த ஈமான் தான் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாங்க. அல்லாஹ் தான் என் ரப்பு, அல்லாஹ் என் ரப்பு, அல்லாஹ் என் ரப்புங்கிற கவியான ஈமான கொடுத்தேன். இப்ப நாம எதை பார்ப்போம்? காசு இருக்கா, அது நம்ம கண்ணுக்கு தெரியும். பொண்ணு பார்த்தாலும் பணம் இருக்கா, காசு இருக்கா. மாப்பிள்ளை பார்த்தாலும் காசு இருக்கா, பணம் இருக்கா. அவர்கிட்ட வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு. மாப்பிள்ளை தொழுகை இல்லை, அது பரவாயில்லைங்க, கபரில் போய் தொழுது போறாரு, பரவாயில்ல. காசு பணம் வீடு வாசலாம் இருக்குல்ல, சரி. அவருக்கு தொழுகை நோன்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கை சேதம். நம்ம குடும்பங்கள்ல எல்லாம் சின்ன வயசுலயே நோன்பு வைக்க தொழுகை எல்லாம் பழக்கி விடுறான். இன்னைக்கு ஒரு ஃபோன் போடுறேன், ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு, நோன்பு வச்சிங்களா அப்படின்னு. இல்லைங்க சார். ஏன் வைக்கல? வைக்கிற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை வைக்காவிட்டால் வருஷமெல்லாம் கஷ்டப்படுவீங்க. நோன்பு நம்முடைய உடலை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு மாசம் நோன்பு இருந்தா வருஷமெல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ நோன்பை அலட்சியமாக விட்டால் வருஷமெல்லாம் ஆஸ்பத்திரி தான் படையெடுக்கணும். மரியாதை இருந்துங்க. அவர் பெரிய வசதியான மனிதர், கோடீஸ்வர மனுஷன். நான் ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படலன்னு கேட்டா அவர் தயவு நமக்கு தேவை. நீ எனக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ரப்பு அல்லாஹ், இன்னும் அல்லாஹ் ரப்பி. என் மதரசாவுக்கு கொண்ட காசு வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அல்லாஹ் ரப்பி. அல்லாஹ் இந்த மதரசாவுக்கும் அவனா ரப்பு, எனக்கும் அவனா ரப்பு. ஃபோன் போட்டு சொல்றதுதான் எல்லா வசதியானவங்களுக்கும் மெசேஜ் அனுப்புறது. மதரசாவுடைய விளம்பரம் அஜத்து போட்டு கொடுத்தாங்க, அதை வசதியாக அனுப்பிச்சு விடுறது. இஷ்டம் தான் அனுப்பு, கஷ்டம்னா வச்சுக்கோ. ஜெய் மதரசா மாதிரி நடக்குது. 45 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அல்லாவுடைய ஃபஸில் ஓதுறாங்க. இன்னும் 5 கிளைகள் இருக்கு. ஒரு மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000 செலவாகும். அல்லாஹ் நசீப் இருந்தால் அனுப்பி வையுங்கள், அவ்வளவுதான். அல்லாவுடைய ஃபஸில் சேர்ப்பு இருப்பாங்க, அல்லாஹ் அதை நாடியவர் அனுப்பி தான் செய்கிறாங்க. அல்லாஹ் நசீப் உனக்கு ஆக்கி இருந்தால் ஒரு 30 ரூபா ஒரு மாணவருக்கு பொறுப்பெடுத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த மாணவர்கள் ஒரு வருடம் செய்யக்கூடிய இபாதாத்துக்கு அல்லாஹ் அவங்க பங்கு கொடுப்பான். ஒரு வருடம் அவன் தாஜத் தொழுகிறது, பரல் தொழுகிறது, சுன்னு தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, தீனை கத்துக்கிறது, பயான் செய்யறது, இது எல்லாத்துடைய நன்மையும் அல்லாஹ் அவன் கொடுப்பான். நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மனிதன் ஒரு குதிரையை வாங்கினான், ஹதீஸ்ல வருது, ஜிஹாதுக்கு போறதுக்காண்டி. ஜிஹாதுக்கு போறதுக்காண்டி குதிரை வாங்கி வச்சான். நோக்கம் என்னங்க? ஊர் சுத்துறதுக்கு இல்லை. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குதிரையை விட்டை போடுமே, அந்த குதிரையை சிறுநீர் கழிக்குமே, இதையும் நன்மை தராசில் மறுமையில் எடை போடப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குதிரை எடுங்க, அந்த குதிரையின் ஹதீஸ் எடுங்க. ஜெய் அல்லாஹு அக்பர் கபீரா. ஒரு வருஷமெல்லாம் அந்த குதிரையை வச்சிருக்கிறான். அந்த குதிரை என்னென்னலாம் அது சிறுநீர் கழித்தாலும், அந்த குதிரை மலம் கழித்தாலும், அது வெட்டை போடுதில்லை, இவை அனைத்துமே மறுமை நாளில் அவருடைய நன்மை தராசிலே எடை போடப்படும். ஜி பல சும்மா விட்டுருவானா?
ஒரு மாணவர் ஒரு வருடம் அவருக்கு மார்க்க சேவை செய்வதற்காக நான் பொறுப்பெடுத்து ஒரு வருடம் 30,000 ரூபா நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டா, ஒரு அந்த மாணவருடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் தலப்பா கட்டினா, அவர் காலில் செருப்பு போட்டா, கண்ணில் சுருமா போட்டா, அத்தனை நன்மையும் நல்லா உனக்கு கொடுத்துட்டு இருப்போம். நசீப் இருந்தா அவ்வளவுதான். என்ன அல்லாஹ் ரப்பாக ஆக்கியாச்சு. மனிஹ்தஸப ஃபரசன், இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். மனிஹ்தபஸ ஃபரசன் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு போறதுக்காண்டி ஒரு குதிரையை வாங்கி ஒருத்தன் கட்டி போட்டான். ஈமானம் பில்லாஹி வ தஸ்தீகம் பி வஅதி, அல்லாஹ் மேல உள்ள காதல்ல, ஈமானுக்கு நான் காதல் தான் அர்த்தம் வைக்கிறேன். ஏன்னா காதல் இல்லைன்னா எங்க போட்டு ஈமான் வருது? அல்லாஹ் மேல் உண்டான அன்பிலே பிரியத்திலே, அல்லாஹ் ரசூல் மேல் கொண்ட காதல் இல்லை, அல்லாஹ் ரசூல் மேல கொண்ட காதல். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் அவனுக்கு எல்லாரை விட பிரியமாக ஆகும் வரை ஈமான் கொண்டவன் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் மேல் நம்பிக்கையில் தஸ்தீகம் பி வஅதி, அல்லாஹ் தன் வாக்குறுதி நிச்சயம் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் ஒரு மனிதன் அவ்வாறாக குதிரையை வாங்கி கட்டி போட்டால், பெருமானார் சொன்னாங்க, பெருசாகவே மாட்டேங்குது, இன்னும் காட்டுங்க. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். மனிஹ்தபஸ ஃபரசன், ஒருவன் ஒரு குதிரையை, எழுத்து இப்படி ஜூம் பண்ணா பெருசா போகணும், திரும்பவும் பொடி பொடியா இருக்கு அந்த எழுத்து, அதுல அந்த போய் இல்லைன்னா எழுத்து பெருசாகிற மாதிரியே செட்டப் பண்ணி வை. மனிஹ்தபஸ ஃபரசன் ஃபீ சபீலில்லாஹி ஈமானம் பில்லாஹி வ தஸ்தீகன் லி வஅதில்லாஹி கான ஷுபுஹு வ ரியுஹு, அது என்னவெல்லாம் சாப்பிடுகிறதோ, என்னவெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதோ, வ பௌலுஹு, அதனுடைய சிறுநீரும், வ ரௌசுஹு, அது போடக்கூடிய விட்டைகளும் ஆகிவிடும். ஹசனாத்தின் ஃபீ மீசானி, இது மீசான்ல நன்மை தரும் தட்டுல கொண்டு போய் அல்லாஹ் பொட்டல கட்டி வச்சிருப்பான். வா 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 வா, நீ தொழுகை நோம்பு பொட்டலம் உட்கார்ந்து இருக்கும். இதே என்ன பொட்டலம், இது என்ன வெட்டை பொட்டலமா இருக்கு? நீ அல்லாஹ்வின் பாதையில குதிரை வாங்கி கட்டினேல, அந்த குதிரையுடைய வெட்ட அது இடைத்தராசில போய் உட்கார்ந்து இருக்குமா நன்மையா? யாரு ஜி? அப்ப அந்த குதிரை வாழ்நாள்லாம் எவ்வளோ அந்த குதிரை ரஜலம் கழிக்குதோ அதையும் நன்மைங்கிற அல்ல, அவ்வளவு கருணையால அல்ல. ஒரு குதிரைக்கு அது உண்ணக்கூடிய தீனியும், அது குடிக்கும் தண்ணீரும், அது கழிக்கும் சிறுநீரும், அதனுடைய வெளியேற்றும் விட்டைகளும் நன்மைகளாக எடைத்தராசில் இருக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்ப நான் சொல்றது, ஒரு மாணவருக்கு 30 ரூபா கணக்கு வச்சிருக்கோம். ஒரு பெற்றுக்கிட்டா இந்த ரமலான் வந்து வரக்கூடிய ரமலான் வரைக்கும் அவர் என்னவெல்லாம் நற்காரியம் செய்யறாரோ, 5 தொழுகிறாரு, காலையில் குர்ஆன் மணிக்கணக்க ஓதுறாங்க, ஹிஃப்ஸ் பண்றாங்க, பாடம் கொடுக்குறாங்க, நன்மை உனக்கு கிடைக்கும். நசீப் இருந்தா செய். ஜகாத்துல கொடு, ஜகாத்தை எல்லாரும் கொடுக்கலாம், ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம், உறவுகளுக்கு கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். நீ கொடுக்குற காசை வாங்கி அவர்கள் உண்டு விட்டு ஒரு வருஷமா அமல் செய்வாங்கன்னு கேரண்டி கிடையாது. கொடுங்க, ஏழைப்பட்டவங்க குடும்பத்தில் இருந்தால் கொடுங்க, வேணான்னு சொல்ல. ஒரு மாணவருக்கு பொறுப்பேற்றுக்கும். ஆனா இவர்களுக்கு கொடுத்தா 2 சவாபு, ஜகாத்து கொடுத்துட்டு அந்த சவாபு கிடைச்சிடும். ஒரு வருடம் நல்ல அமல் செஞ்சாங்களே அந்த சவாபு சேர்த்து கிடைக்கும். கான ஷிவ், அவர் சாப்பிடும் போதெல்லாம் சவாபு ஒன்று கணக்கில் எழுதப்படும். அவர் உணவு அருந்தினால், தண்ணீர் குடித்தால் அந்த உணவு, அது கணக்கு உன் கணக்கில் எழுதப்படும். கான ஷிபுஹு வ ரியுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பௌலுஹு வ ரௌசுஹு ஹஸனாத்தின் மீனா. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், நஸஈல வருது, புகாரில வருது, அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. விளங்குங்களா? அதனால ஆகவே
விருப்பம் இருந்தால் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி அமைச்சிடுறது. ஏன்னா நாங்கள் நான் மதரசாக்கு ரப்புன்னு ஆகலை. இந்த வசூல் பண்ணி ஒருத்தன் காலில் விழுந்து கெஞ்சி வசூல் பண்ணி தான் மனுஷன் நடத்தணும்னு இல்லை. அல்லாஹ் எவ்வளோ காசு கொடுத்துறானோ அத்தனை பிள்ளைங்களை சேர்த்துக்குவோம். 10 பிள்ளைங்க தான் அரைச்சா காசு கொடுத்தா 10 பிள்ளைங்களை சேர்த்துவோம். அல்லாஹ் 100 பிள்ளைகளை கொடுத்தா 100 பிள்ளைங்களை சேர்த்துவோம் இன்ஷா அல்லாஹ். காசே கொடுக்கலையா மூடிட்டு போயிடுவோம், மாஷாவை மூடிட்டு போயிட்டே இருக்கும். விளைஞ்சுங்களா? இது ஏன் நீ பிச்சை எடுத்தா நடத்தல என்ன கேட்க மாட்டாங்களா? நீ நடத்துக்க. ஆனா அல்லாஹ் ஜல்லஷானத்துல அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு கொடுத்துட்டே தான் இருக்காங்க, குறைச்ச மாதிரி தெரியும். என்ன காரணம்? மதரசாவுக்கு நான் ரப்பு நானதான பிரச்சனை, அல்லாஹ் ரப்பாக ஆக்கிட்டா. இந்த இல்மை தரீகாத்துக்கும் அல்லாஹ் ரப்பாக ஆக்கிடு. தரீகத்தை கியாமத்திலையும் கொண்டு போய் சேர்க்கிறேன் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ரப்புன்னு ஆக்கின, தொழுகைக்கும் அல்லாஹ் ரப்பு, பாங்குக்கும் அல்லாஹ் தான் ரப்புட்டான். பள்ளிவாசலுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பு இல்ல, இந்த தொழுகையை கியாமத்திலையும் நடக்கணும். ரப்பு ஸலாத்தும் அல்லாஹ் தான், ரப்புல் அஸானும் அல்லாஹ் தான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, இந்த பரிபூர்ணமான பாங்குக்கு அழைப்பு விடுக்கிறோம், இந்த பாங்கோசைக்கும் நீதான் அல்லாஹ் ரப்பு. எப்படி ரப்பாக்கிட்டாங்க பாருங்க அல்லாஹ். வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலை நிறுத்தப்படக்கூடிய தொழுகைக்கும் நீதான் அல்லாஹ் ரப்புன்றாங்க. எப்ப சொன்னாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னைக்கு பாங்கு ஓசை முழங்காத கேட்காத பூமி எங்கும் இடமே இல்லை, எங்கேயுமே இடமே இல்லை. ஏன்னா அந்த பாங்குக்கு அல்லாஹ் ரப்பாக்கிட்டாங்க. எங்கேயும் முழங்குது பாங்கு ஓசை, ஆழ்ந்த காடுகளில் பாங்கு ஓசை, மலை உச்சிகள்ல பாங்கு ஓசை, பாலைவனங்கள்ல பாங்கு ஓசை. எங்க நின்றுச்சு பாங்கு ஓசை? ஜி சைனால நின்றுச்சா, வடகொரியால நின்றுச்சா, தென்கொரியால நின்றுச்சா? உலக எங்கேயும் பாங்கு ஓசை கேட்காத இடம் இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்களையும் கொண்டு போய் பாங்கு ஓசையை கேட்க வச்சுட்டான் அல்லாஹ் ஜல்லஷானு. பாங்கு ஓசை எங்கெல்லாம் போய் சேருதோ கலிமாவும் போய் உள்ள போய் சேருதுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பெருமாள் சொன்னாங்க, உலகிலே ஒரு சின்ன வீடு கூட பாக்கி இருக்காது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள பூந்தே தவிரட்டாங்க. கட்டிய வீடோ, நீ கல்லால் கட்டிய வீடோ அல்லது தோளால் ஏற்பட்ட குடிசையோ டென்ட்டோ, உலகில எந்த மூலையில அது எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய பனிர் பிரதேசங்களா இருந்தாலும் சரிதான், ஆர்டிகா இருக்கட்டும், அண்டார்டிகா இருக்கட்டும், பசிபிக் பெருங்கடலா இருக்கட்டும், இந்தியன் ஓஷியனா இருக்கட்டும், உலகில எந்த மூலை முடுக்கும் இல்லை. பாங்கோசையை கொண்டு போய் அங்க சேர்த்தே தீருவேன். லா இலாஹ இல்லல்லாஹ் போய் அங்க சேர்ந்தான் தீருண்டா. மாமின் வபரின் வலா தபரின் இல்ல அதுகலஹுல்லாஹு ஹாதுத்தீன். இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அவங்க காதுல போய் அல்லாஹ் தான் ரீங்காரம் விட்டு நுழைச்சுக்கோ. அவங்க கொண்டு போய் ஏத்தவன் ஏத்துக்கோ, ஏற்றுக்காத ஏற்றுக்கொள்ளாம போ. உலகத்தின் எந்த மூலையும் விட்டே விட மாட்டான், அல்லாஹ் விடவே மாட்டான். அது சொல்லுங்க, மாமின் வபரின் வலா தபரின் இல்ல அதுகலஹுல்லாஹு ஹாதுத்தீன். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அங்கே போய் நுழைத்தது. பிஇஸ்ஸி அஸீஸின் வ பிஸுல்லி ஸலீல். ஏற்றுக்கொண்டவர்களை கண்ணியப்படுத்துவான், ஏற்றுக்கொள்ளாதவர்களை கேவலப்படுத்துவான். ஆக அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் இலா, அல்லாஹ் இலாங்கிறது மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ந்துருட்டான். சேராத பகுதியே இருக்காது, சேராத பூமியே இருக்காது. பிஇஸ்ஸி அஸீஸின் வ பிஸுல்லி ஸலீல் அந்த ஹதீஸ் முடியும். அப்ப கொண்டு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சேர்த்துறாங்க. ஏன் காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு முறை பாங்கு சொல்லி முடிச்ச உடனே லயபுலுகன்ன ஹாதல் அம்ர், இந்த முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. நம்ம கிதாப் பேர் போட்டுருக்கா கொண்டா. லயபுலுகன்ன ஹாதல் அம்ர், இந்த காரியத்தை தீனை கொண்டு போய் சேர்த்துவோம் அல்லாஹ். மா பலகல் லைலு வன்னஹார், எந்த மூலையெல்லாம் இரவு போய் சேர்கிறதோ பகல் போய் சேர்கிறதோ அத்தனை உலகின் மூளை முடுக்கிலும் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துவான். வலா யத்ருகுல்லாஹு பைத்து மதரின் வலா வபரின்,
இல்ல அதுகலஹு அல்லாஹு ஹாத தீன். அது குடிசை வீடா இருக்கட்டும், டென்டால் செய்யப்பட்ட வீடா இருக்கட்டும், கல்லு வீடா இருக்கட்டும், நீ என்ன கோட்டை கட்டி வச்சாலும் சரிதான், உன் காதல கொண்டு போய் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நுழைச்சிருவான். கேக்குது இல்ல? துனியால பிறந்த எந்த மனுஷனும் பாங்கோசை கேட்காம இருக்கிறானா அல்லாஹ் கேட்க வச்சிடறான் பாருங்க. பிஇஸ்ஸி அஸீஸின் வபிதுல்லி தலீலின். கண்ணியமிக்கவர்களை கண்ணியப்படுத்துவான், ஏற்றுக்கொண்டவர்களை கண்ணியப்படுத்துவான், இதை மறுத்தவர்களை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் ஜல்ல ஜி பிதுல்லி இஸ்ஸன் யஅஸ்ஸுஹு அல்லாஹு பிஹில் இஸ்லாம் வதுல்லன் யுதில்லுல்லாஹு பிஹில் குஃப்ர். இது என்னது? இது எங்க வந்து முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ், இந்த ரிவாயத் வருது. லா யப்கா அலல் அர்லி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அதுகலஹு அல்லாஹுல் இஸ்லாம் பிஇஸ்ஸி அஸீஸின் பிதுல்லி தலீல். இது முஸ்னத், இது வந்து முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய, இப்னு ஹிப்பான் தபரானில வரக்கூடிய ஹதீஸ். புரிஞ்சுங்களா? இது ஹாக்கிமா, ஹாக்கிம் முஸ்ததர் ஹாக்கிம். மேல ஒரு சின்ன வார்த்தைகள் வித்தியாசம். முதல் சொன்னது இருக்கு, அது வந்து ஹாக்கிமுடைய வச்சுங்களா. அவர் நுழைய வச்சிருவாங்க. என்ன காரணம்? பெருமான பாங்கு சொன்ன உடனே யாருலா இந்த பாங்குக்கு நீ தான் ரப்பு. ரப்புடைய வேலை என்ன? ஷைய நாகிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா. நாகிஸ தர்தீபம் காமிலாக்குறவன் பேர் ரப்பு. அப்ப அல்லாஹ் அதை காமிலாக்கியே தேர்வான். இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் பாங்கு ஓசை கேட்டுதான் இருக்கும். என்றைக்கு பாங்கு ஓசை உலகிலே நிப்பாட்டப்படுகிறதோ, காபாவிலேயோ மதீனா ஷரீஃபிலேயோ உலகில் எந்த மூலையிலேயோ பாங்கு ஓசை நிப்பாட்டப்படுகிறதோ அப்பதான் சூரிய எடுப்பாங்க ஊதுறதுக்கு. அது வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மொத்த துனியால ஒழிச்சுதான் இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங் முடிஞ்ச உடனே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, இந்த தாமான பாங்கு ஓசைக்கு ரப்பு நீதான் இல்ல. அப்ப ரப்பு எப்ப ஒன்னே ஆக்கிட்டேன், நீதான் பொறுப்பாளி ஆக்கிட்ட, நீ வந்து அதை பாத்துக்கிற ரப்பே. இந்த தொழுகப்படக்கூடிய தொழுகை இருக்கிறது, ரப்பாதி தாவதி தாமா வஸலாத்தில் காயிமா, நிலை நிறுத்தப்படக்கூடிய தொழுகை இருக்க, இதுக்கும் நீதான் ரப்பு. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க, ஒன்னே ரப்பாக்கிட்டு அவன் வந்துட்டாங்க. சொல்லாச்சு நீ ரப்பு, நினை விட்டுரு. இப்ப அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு போய் சேருவான். ஃபிளைட்ல உட்கார்ந்து தொழுகிறான், கப்பல்ல உட்கார்ந்து தொழுகிறான், கார்ல போகும்போது தொழுகிறான், நடக்க முடியாம நொண்டி தொழுகிறாரு, ஒரு காலில தொழுகிறாரு, ரெண்டு கையில தொழுகிறாரு, காய்கறிக்கார தொழுகிறாரு, குப்பை ஆள்றாரு, ஒவ்வொருத்தர் இப்ப திருப்பி தொழுகிறாரு. அன்னைக்கு போட்டோ போட்டுருக்க வந்து கிரேன்ல வேலை செய்யறாரு, மேல நிக்குது கிரேனு, அங்க சிந்து அங்க தொழுது தக்பீர் கட்டி தொழுதுருக்காரு. அல்லாஹ் அக்பர். அது மேல நிக்குது, கிரேன்ல தொழுது இருக்கிறாரு. சந்திர மண்டலத்துக்கே மூவின் போன அங்கேயும் தாமசம் தொழுவான், தண்ணி இல்ல அங்கேயும் தொழுவான். ஏன் ரப்பு? ஏன்னா தொழுவிக்க ரப்பு அந்த தன் காதலர்களை தொலை வச்சுக்குவான். அல்லா தாலா அந்த காதலர்கள் தொழுகாம இருக்க மாட்டாங்க. காதலர்கள் இருக்காங்களே தொழுகாம இருக்க மாட்டாங்க. விளைஞ்சுங்களா? அவங்க தொழுகாட்டி மனசு கேட்காதவங்க. ஜி ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் பண்ணி கையில இதெல்லாம் போட்டிருந்தாங்க, டூல்ஸ் இல்லை, இந்த இங்க குழாய் குளுக்கோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த குளுக்கோஸோட தக்பீர் எப்படி உட்கார வச்சு அவன் இதை செஞ்சு அல்லாஹ் அக்பர் தொழுகிறாங்க. எங்க பாபாவுக்கு ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சிருந்தாங்க. எந்திரிச்சு உட்காந்து இப்படி தொட்டு தயமம் செய்ய முடியல. உடனே ஒரு கவர்ல மண்ணு கொண்டு சொன்னாங்க. தெருவில் போய் மண்ணு கொஞ்சம் அழுட்டு வந்து கவர்ல. இப்ப அந்த மண்ணை இப்படி கையில எடுத்து மிஸ்கின் எடுத்து என் கையில முகத்தலை விட்டாங்க. மண்ணை கையில எடுத்து கொத்தறிட்டு அதை முகத்தலை விட்டாச்சு. மண்ணை எடுத்துட்டு கையை தலை விட்டாச்சு. தலை விட்டோன்னா அப்படி எல்லாம் கையை தூக்க முடியல, உட்காந்து தொழுகிறாங்க. அரே காதலர்கள் அல்ல எங்கேயும் தொழு வச்சுக்கிறாங்க. தன் நேசர்கள் அல்லா தால எப்போதும் தொழு வச்சுக்குவோம். அல்லா தால விளைஞ்சுங்களா? மூத்து நேரம் வந்துருச்சு, உடனே சாவடிக்க போறான்னு இன்னைக்கு தோர் பக்கம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ சுட்டுக்கோ, என்ன செஞ்சுக்கோ. அந்த நேரத்தை கலாவோட எல்லாட்டு நான் போகணும், 2 நிமிஷம் டைம் கொடுன்னு கேட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு எல்லா தாலா ஜி 2 நிமிஷம் டைம் கொடு, தொழுதுக்கிறேன், அப்புறம் என்ன சுட்டு தெரியும், என்னமோ செய்யிட்டாங்க. மரணம் இங்க தூக்கு மேலே 2க்கும் தொழுதாங்க. என்னுடைய நேசர்
அல்லாஹ்வுடைய காதல். ஏன் இந்த தொழுகைக்கு ரப்பு அல்லாஹ். அப்ப நீ அல்லாஹ் ரப்பாக்கிட்டு கவலை எல்லாம் மீறி கியாமத் நாள் வரைக்கும் அந்த தொழுகையை கொண்டு போய் சேர்த்துறான் அல்லாஹ். எங்கேயுமே அந்த தோய்வு இல்லாம அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துறான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நீ ரெண்டு பையனை பத்திக்கிட்டு உட்காந்து நான் ரப்புன்னு நினைச்சு உட்காந்துருக்கிற, கவலைப்படுற. அல்லாஹ் நீ ரப்பு, பிள்ளை பெத்தாச்சு, பிள்ளை நீ கொடுத்தது, இந்த பிள்ளைகளுக்கு நீ ரப்பு கொடு. கவலை விட்டும் வேலையை பாருயா. வாழ்வாங்க வாழ செய்யறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. உன்னை பத்தியா அல்லாஹ் ரப்பாக்கி விட்டுரு, பிள்ளைகளை பத்தியா நீ அல்லாஹ் நீ ரப்பு, எனக்கு ரப்பு நீ தான், என் பிள்ளைகளுக்கு ரப்பு நீ தான். அவர்களை எப்படி வாழ செய்யுமா நீ வாழ செய்யறப்பே, கண்ணியமா வாழ செய்ய அவர்களை விட்டு போயிட்டே. 1400 வருஷம் ஆச்சு பெருமாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்குதா இல்லையா இன்னைக்கு தொழுக? நடக்குதா இல்லையா? பாங்கு கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அலஞ்சுங்களா? அப்ப இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் ரப்புன்னு விட்டுட்டு போட்டு ஏத்து பாரு. அப்ப இந்த மதரசாவுக்கு யார் ரப்பாக்கியாச்சு? அல்லாஹும்ம அந்த ரப்பி வ ரப்புல் மதரசா வ ரப்பு அஸ்ஹாபுல் மதரசா வ ரப்பு தலாமீதில் மதரசா ஜி புனியானுல் மதரசா. இந்த மதரசாவுடைய கட்டிடத்துக்கு நீதான் ரப்பு, இது காமிலாக்க அல்லாஹ். நீ ரப்புடைய வேலை காமிலாக்கிறது உன் வேலை. அப்ப நாக்கிசுகள் ரப்புட்டு தானே முத்தவச்சி ஆகும். நாங்க நாக்கிசு ஆகிய ஒன்றை வந்துட்டோம், அதை காமிலாக்கிறது உன் வேலை. ரப்புடைய வேலையை அதானே. அப்ப இந்த பில்டிங்கை காமிலாக்குபவன் யாரும் இல்லை, மாணவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவன் யாரும் இல்லை, மதரசாவுடைய செலவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவன் யாரும் இல்லை. இப்ப அல்லாஹ் ரப்பாக்குன பின்னாடி அல்லாஹ் தஆலா தான் யாரை விரும்புகிறானோ அவர்களை தன் ருபூபியத்துடைய மஸ்ஹர்களாக்கி அமுச்சு வைப்பான். அவன் கூட்டிட்டு வருவான், வாப்பா வா, மஸ்ஹரே ருபூபியத். என் ருபூபியத்தை யாரின் மூலம் வெளிப்படுத்துறோம்? நாம ஏன் கவலைப்படணும்? காசு வரைக்கும் நடத்துவோம், காசு இல்லையா மூடிட்டு போயிடுவோம். எங்க சம்பளம் போயிட வேண்டியதுதான். நமக்கு என்ன இருக்குது? நாம இருக்கிறப்ப நமக்கு தலையை தூக்கி வச்சு கொண்டாட பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டை கொஞ்ச நாளைக்கு நான் பாதுகாத்துக்கிறேன், இல்ல குத்தகைக்கு வாங்கிட்டு இருக்கோம், எழுதி வாங்கிட்டு இருக்கிறோம். ஏ பை அல்லாஹ் கொடுக்குற வரைக்கும் நடத்துவோம். காசு இல்லையா இழுத்து பூட்டிட்டு முடிஞ்சு போச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு செருப்பு கடை வச்சுக்க, விளக்கமாத்த கடை வச்சுக்க போயிட்டே இருக்கியா. ஆனா அல்லாஹ் ரப்பாக்குறான், அல்லாஹ் பூட்ட மாட்டான். அல்லாஹ் கூட்டுவான், பூட்ட மாட்டான். ஒரு மதரசா 2 மதரசாவாகும், 2 மதரசா 4 மதரசாவாகும், 4 8 ஆகும், 8 10 ஆகும். இன்ஷா அல்லாஹ் 100 மாசம் அல்லாஹ் ஆக்குறானா இல்லையா பாரு. ஏன்னா நாம ரப்பா இருந்தாதான் கவலை, அல்லாஹ் ரப்பாக்கி இருக்காங்க. மஸ்ஜிது நபவியில 10க்கு 10 சின்ன பில்டிங்ல அன்றைக்கு ஒழிச்சது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பிலால் நாயகம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகம் எல்லாம் லட்சக்கணக்கான இடங்கள்ல பார்க்க சொல்றாங்க. 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. மஸ்ஜித் மக்கா வந்துச்சு, ஷாம் வந்துச்சு, ஈராக் வந்துச்சு, ஈரான் வந்துச்சு. முழு உலகத்துல இன்னைக்கு பாங்கோசை கேட்காத ஊரே கிடையாது. அமெரிக்கா வாஷிங்டன்ல பாங்கோசை கேட்குது. நீ அங்க போய் நின்றாலும் அது அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல். பாத்தீங்களா, பாங்கு மட்டும் அல்லாஹ் உலகத்துல 6000 பாஷை இருக்கு. 6000 பாஷை உள்ளவர்களும் பாங்க அரபிலன்னு சொல்லணும் வச்சுட்டான். அவங்கவுங்க பாஷையை சொன்னா என்ன சொல்றான்னு விளங்காது நமக்கு. தமிழ் எடுத்து அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் அப்படி சொன்னா நமக்கு என்ன விளங்க நமக்கு? இப்ப இங்க அல்லாஹ் அக்பர் தான். நம்மால இங்க இருந்து பிளேட்ல போய் வாஷிங்டன்ல இறங்கணும்னு வச்சுக்கணும். அங்க போய் அங்க பாங்க அல்லாஹ் அக்பர் தமிழ்நாட்டு பாங்க இங்க சொல்றாங்க, நம்ம ஊர் பாக்கி இங்கேயும் பாங்க சொல்றாங்க. நீ உலகத்து ஜப்பான் பாஷையில போனா அவன் பேசினா விளங்காது. அவன் என்ன பேச விளங்குமா? கியாமியா கியாமியான்னு விளங்காது. ஆனா பாங்க எப்படி சொல்லுவானுங்க? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஜப்பான்காரன் தமிழ் பேசுறாங்க ஒருத்தர். ஏய் தமிழ் இல்ல, அரபிடாது. நம்ம ஊர் தமிழ்நாட்டுல கேட்ட உடனே அங்க இவன் எப்படி சொல்லிப்பாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புதுசா போய் என்னடா இமாம் தமிழ்ல தொழுகிறாரு அப்படி. ஏய் உங்க தமிழ்நாட்டுல உள்ளது தமிழ் ஆயிருமா? அது அரபிடா. உலகத்துல எங்க போனாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல். நீ எங்க போனாலும் இது பாங்குன்னு சொல்லலாம். அவருமே இங்கிலீஷ்ல சொன்னா அல்லாஹ் இஸ் கிரேட்டர் அப்படின்னு என்ன சொல்றேன் விளங்காது நமக்கு. தெரிஞ்சுங்களா? அல்லாஹு அக்பர் இங்கிலீஷ்ல போனா 6000 பாஷை, செவிந்தியர்கள் பாஷை அங்க போனா அல்லாஹ் அக்பர் தான். அவன் பாஷை விளங்காது.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தொழுகை எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். செவிந்தியர்கள் இப்படி தொழலாமா? நீ தாராளமா தொழலாம். ஆனா முழுசா ட்ரெஸ் போட்டா தொழலாம். தெரிஞ்சுங்களா? முட்டிக்கால கீழே ட்ரெஸ் இருக்கு. நீக்குரோக்காரருக்கு இப்படி தொழலாமா? தாராளமா தொழலாம். எந்த ஊருக்கு போனாலும் அவங்க பண்ணி தொழலாம். ஏன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓதுவார். குல் ஹுவல்லாஹு அஹத் தான் ஓதுவார் அவர். என்ன அல்லாஹ்வுடைய ஃபஸல் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய நியமத் அல்லாஹ் கிட்ட பாத்தீங்களா? எங்க போனாலும் யாரு பின்னாடியும் தொழுவலாம் நீ. வா வா வா. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு ரப்பாக அல்லாஹ் ஆக்கிட்டாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. எல்லா நாட்டுல போனாலும் தொழுகிறது. சுப்ஹானல்லாஹ். சைனா பாஷையில போனா உனக்கு சைனா பாஷை விளங்காது, தொழுகை விளங்கும், பாங்கு விளங்கும். பள்ளிவாசம் பார்த்தா உள்ள பேரை வெட்டித்தான், தக்பீர் கட்டிட வேண்டித்தான். இந்தோனேஷியா போனியா, ரஷ்யா போனியா, ரஷ்யா பாஷை விளங்குமா? விளங்காது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இதே தான் அங்கேயும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப நிறைய பேர் பாங்குக்கு ரப்பாக்கிட்டாங்க. 1400 வருஷமா தொடருது, வளர்ந்துகிட்டே இருக்கு, குறைஞ்ச மாதிரி இல்ல. 2 பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு நீ ரப்புன்னு உட்காந்துருக்கான், அதே கவலையா உட்காந்துருக்கான். போடா எதுவா அதை போடா, ஏண்டா அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடாத. என் பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் ரப்பு கியாமத் நாள் வரைக்கும் சந்ததியை கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் தாலா அவைகளை கொண்டு போய் சேர்ப்பான். அதே கவலையில உட்காந்துருக்கான். அந்த பிள்ளைங்களை ஆளாக்கணுமே, அவங்க வீடு கட்டி தரணுமே. போடா, உன் கவலையை பாரு, அவனை பத்தி என்ன கருத்து? லா யன்ஃபஅக்கும் மாலும் வலா பனூன் யௌம லா யன்ஃபஅக்கும் லா யன்ஃபஅு மாலும் வலா பனூன். உன்னுடைய செல்வமும் உதவாது, உன்னுடைய பிள்ளைங்களும் உதவ மாட்டாங்க. ஆகிரத்துல யாருக்கா நீ வாழ்நாள் செலவழிச்சு அவங்களும் உதவ மாட்டாங்க. நீ உன் கல்பை சலீமாக்கி போ, உன் கல்பை சுத்தமாக்கி லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு உன் கல்பை கழுவி சுத்தமாக்கி கொண்டு போ, அது உதவும். ஜி மற்றபடி உன் காசு பணம் வீடு வாசல் எதுவும் உதவாதுன்ட்டான். அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் கல்வி கற்றுக் கொடுத்தீங்க, அல்லாஹ் ரப்பாக்கிட்டு போயிட்டே இருக்கு, அடுத்த வேலைக்கு போகும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப அல்லாஹ் சொல்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. வல்ரிபுலஹும் மஸல ரஜுலைனி, 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி. அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல, ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தான், ஒருத்தனுக்கு குறைச்சு கொடுத்தான். இதுவும் அல்லாஹ் தஆலா இவ்வாறாக கூட்டி குறைச்சு கொடுக்கறதுக்கு என்ன, நீ எப்படி நடந்துக்கிற நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பாக்குறேன். எல்லாமே அல்லாஹ் அப்படிதான் வைப்பான். அல்லாஹ் ஜல்ல. ஒருத்தருக்கு அறிவு கூட இருக்கும், ஒருத்தருக்கு அறிவு கம்மியா இருக்கும். விளக்கம் ஜாஸ்தியா இருக்கும், விளக்கம் கம்மியா இருக்கும். காசு கூட இருக்கும், காசு எல்லாத்தையும் எல்லாமே கூட அர்த்தம் இல்லை. காசு கூட இருக்கும், ஆஃபியத்து கம்மியா இருக்கும், ஆரோக்கியம் கம்மியா இருக்கும். இவரு காசு கம்மியா இருக்கும், நல்ல உடல வாட்ட சத்தமா ஆரோக்கியமா இருக்கும். ஒருத்தர் காசு அதிகமா இருக்கும், கல்யாணம் முடிச்சிருக்காம இருப்பாரு. விளைஞ்சுங்களா? ரொம்ப சத்து இல்லைங்கன்னு. காசு கம்மியா இருக்கும், 8 பிள்ளைங்கன்னு ஒரு சாதாரணமா 8 பிள்ளைங்களா? இப்போதைக்கு 8 பிள்ளைங்க, 10 வருஷம் கேட்காதீங்க கிட்ட. என்னடா ஜி, இப்ப அல்லாஹ் லட்சம் ஒரு நேமத்துல ஒன்னு கம்மியா வச்சா இன்னொன்னு கூட கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நேமத்தை ஒன்னே கூட கொடுக்கறது இல்ல. எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு எல்லா நேமத்தையும் அல்லாஹ் தஆலா அதிகமா கொடுத்துட்டு ஒருத்தருக்கு எதுவுமே இல்லாம அல்லாஹ் ஆக்குறது இல்ல. ஒன்னொன்றிலும் சிலரை கதாலிக்கு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின், சிலரை விட சிலரை மேம்படுத்தி வைத்தோம். லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, ஒவ்வொருவரும் தன் வேலைக்காக இன்னொருத்தரை ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி. இப்ப எல்லாரும் ஒரு ஊர்ல 500 பேர் இருக்கும், 50,000 பேர் இருக்கும். 50,000 பேர் வேலைக்காரங்க தாங்க. ஒருவருக்கு ஒரு வேலை செய்து கொடுக்கிறார். இன்னொருத்தருக்கு இன்னொரு வேலை செஞ்சு கொடுக்கிறார். அவர் எத்தகைய பாதுகும் வரஃபானா அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக, ரப்புடைய ரஹ்மத்தை இவர்களா பங்கு வைக்கிறாங்க. அது பங்கு வச்சது அல்லாஹ் தாங்க. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையில யார் யாருக்கு என்ன தகுதி கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் என்று நாம் தான் பங்கு வைத்தோம். வரஃபானா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், சிலரை விட சிலரை அந்தஸ்துகளை உயர்த்தியும் வைத்தோம். ஏன்? லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, ஒருவர் ஒருவரை கொண்டு தன் வேலைகளை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி. கருத்து சுக்ரியன் என்ன அதான் போட்டிருக்கேன், நான் சொன்னதான். யஸ்தக்திமு பஅதுஹும் பஅதன், ஒருவர் ஒருவரை கொண்டு தன் வேலைகளை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி.
இப்போ எல்லாரும் வேலைக்காரங்க தான் போய் நினைக்கிறேன். அவர் ஊர்ல என்னங்க வேலைக்காரங்க, ஊர்ல பாருங்க, ஊர்லயே பெரிய முதலாளி, என்னங்க ஜோலிக்கு வச்சிருக்காரு அவரு. அரே அவரும் அவர்கிட்ட போய் நான் வந்து காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா 5 ரூபா காசு தராரு. நான் வேலைக்காரன், அவர் முதலாளி. ஒரு வகையில அவரு உனக்கு முதலாளி, ஒரு வகையில நீ தான் அவருக்கு முதலாளி. இப்ப அவரு கார் டிரைவர், கார் டிரைவர் இல்லாம அவருக்கு மெட்ராஸ் போக முடியாது, பர்ச்சேஸ் போக முடியாது. அப்ப அவருக்கு இவர் தான் ஹிதமத் செய்யறாரு. ஆனா கார் டிரைவர்கிட்ட போய் எனக்கு வேலை செஞ்சு எனக்கு காரை ஓட்டி கொண்டு வரணும்னு இவருக்கு காசு கொடுத்தாரு. அவருக்கு காசு கொடுத்து வேலை வாங்கிக்கிறார். அப்ப அவர் முதலாளியை போயிடுறாரு. இவருடைய துணி வாங்கிட்டு முதலாளி நீ போயிடுற. இப்ப இவரு உனக்கு ஒரு ஜுப்பா வேணும். ஜுப்பா எங்க இருக்குது? சூரத்துல இருக்குது. நீ இங்க இருந்து 300 ரூபா ஜுப்பாவுக்காண்டி இங்க இருந்து நான் 2000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ட்ரெயின்ல போயிட்டு வரக்கு 1 வாரம் ஆயிடும். அங்க போய் கடைக்கடையா தேடி நீங்க உட்காருப்பா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உன் வேலையை அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவர் இங்க இருந்து ட்ரெயின்ல போய் சூரத்துல அலைஞ்சு எல்லா சைஸையும் வாங்கிட்டு வந்து கடையில வச்சிருக்கிறாரு. இப்ப நீ போய் 300 ரூபா கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா 400 ரூபா கொடுக்குற, எதுக்கு? அலைஞ்சதுக்கு காசு இதை வச்சுக்கோ. அப்ப அவர் உனக்கு இப்ப நீ தான் அவருக்கு செஞ்ச வேலைக்கு எக்ஸ்ட்ரா காசு தர்ற. அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு நீ காசு கொடுக்குற. இப்ப அவர் வேலைக்காரரா போயிட, நீ முதலாளியா போயிடுற. இப்ப கட்டடம் கட்டணும், இன்ஜினியர் வர்றாரு, அவருக்கு பல நின்று மணல் கொண்டு கட்டி தர்றாரு, இந்த காசு வச்சுக்கோ. இப்ப நீ தான் காசு தர்ற, நீ முதலாளி. உன்கிட்ட வேலை செஞ்சாரு அவரு. இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒருத்தருக்கு வேலைக்காரனா ஒருத்தருக்கு முதலாளியா வைப்பான். ஒரு நேரத்திலே அவர் உனக்கு வேலை செய்வார், ஒரு நேரத்தில் நீ அவருக்கு வேலை செய்வாய். யஸ்தக்திமு பஅதுஹும் பஅதா. இதுக்கு தான் மனிதர்களை பல தரஜாக்களை வச்சிருக்கிறேங்கிற அல்லாஹ். இப்ப டாக்டர் சாப், டாக்டர் எம்டி சார் அவர் முதலாளி இல்ல, அவரும் உனக்கு வேலைக்காரர். புண்ணு வந்துச்சுன்னு சொன்னா அவசரத்துல பார்த்தா சில நேரம் கையில பிளவுஸ் கூட போடாம நசுக்கிறாங்க பாருங்க. ஜி ஒருத்தர் டாக்டர் கூட்டிட்டு போயிருந்தேன். டாக்டர்கிட்ட அவர் கை வந்து ஃபுல்லா வீங்கிருச்சு, சீ வச்சு இதில் வீங்கிருச்சு. டாக்டர் வந்து இப்படி பார்த்துட்டு அழுத்தி பார்த்தாரு. இப்படி பார்த்துட்டு லேடி டாக்டர் பார்த்தாரு, சீ ஃபுல்லா இருக்குது, எங்கேயாவது கிழிச்சு விட்டு தான் எடுக்கணும், மஞ்சள் பார்த்தா வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு இல்லையா. தானே ஒருத்தர் ஓட்ட போட்டு பச்சக்குன்னு அடிச்சிச்சு. அடிச்சா நான் கண்ணால பார்த்தேன், டாக்டருடைய மூக்கு சீ, கண்ணம், நெத்தி எல்லாம் சீ. நாம நினைச்சிருப்போம் வேக்குன்னு அங்கே வாந்தி எடுத்துருப்போம். நாம டாக்டர் கொஞ்சம் கூட அலட்டிக்கிறேன், அப்படி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நசுக்கி எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் டக்குன்னு வந்து பார்த்து தான் கையில் க்ளவுஸும் போடல, முகமெல்லாம் தெளிச்சிருச்சு, ட்ரெஸ் எல்லாம் அந்த அம்மாவுடைய ட்ரெஸ் எல்லாம் தெளிச்சிருச்சு. அதை கண்டுக்கவே இல்லை. நான் 1000 பார்த்தது நாங்கள்லாம் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் கூட சாரின்னு வேணும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை வந்துட்டு வந்தால் சந்தோஷம். என்னை தேடி வந்து பேஷண்ட்டு சுத்தமாக போட்டால் நல்லதுங்க. அவர் சுத்தமாக எடுத்து நல்லா எடுத்துட்டு நர்ஸை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம போயிட்டு வந்துடுறேன். மாடிக்கு போயிடுச்சு. ஃபுல்லாக எடுத்து குளிச்சு மொத்த சோப்பு 4 வாட்டி டெட்டால் போட்டு கழுவிட்டு இதுதான் வரணும். அது ஒரு பேர் படல பாருங்க எல்லாத்துல. இப்போ இந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும் நம்ம 500 ரூபா காசு கொடுக்குறோம். 500 ரூபா காசு கொடுக்குறோம். இப்ப நமக்கு வேலைக்காரதான் அந்த அவங்க வேலைக்காரதான் வேலை செஞ்சாலே இல்லையா அவங்க மாதிரி. ஒருவரை தன் ஹாதிமாக வேலையாட்களை ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்தேன், ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்தேன். துனியா நடக்கிறவங்க நான் ரப்பு இல்ல, ரப்பாகிய நான் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுக்கணும்ல, கொடுத்து நீ அவருக்கு வேலை செய்ய, நீ இவருக்கு வேலை செய்ய, மாத்தி நான் ஜாயின் பண்ணி விட்டேன்யா. வா வா யத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரியன் வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் காசு பணம் சேர்க்காதீங்க, அல்லாஹ் ரஹ்மத்தை சேருங்க, அது உங்களுக்கு ரொம்ப மேலானதாக இருக்கு. பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆச்சுங்களா? இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருத்தருக்கு மேல வச்சான், ஒருத்தருக்கு கீழே வச்சான். மேல வச்சவர் கீழே வச்சவரை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். கீழே வைத்தவர் அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி ஆக்காம தொழுவு வக்துக்கு நேரம் கொண்டு கொடுத்தானே. அவர் பாரு அவாப்பெல்லாம் கடை அந்த ரமலான் மாசம் வந்துருச்சு. ரமலான் மாசம் வந்தால் நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய மாதம். இந்த மாசம் விட்டா அடுத்த மாசம் தர முடியாது. சீசன், ரஹ்மத்துடைய சீசன், மகஃபிரத்துடைய சீசன். மற்ற நாட்களில் அதிகமாக குர்ஆன் ஓதணும், மற்ற நாட்களில் அதிகமாக நஃபிலான நோன்புகள் வைக்கணும், தராவி தொழணும், மற்ற நாட்களை விட அதிகமாக நாம் இந்த நாளில் தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யணும், பயான் கேட்கணும். இப்படி எண்ணம் வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதோ ரமலான் வருகிறது, சீசன் மாசமாச்சே,
இங்க சம்பாரிச்சதான் வருஷமெல்லாம் உதவும். மற்ற நாட்களை விட அதிகமாக நேரம் கடை திறக்க வேண்டும். கடை 11 மணிக்கு தான் கடை மூடுறது. மற்ற நாள் 8:30 மூடினா, ரமதான்ல 11:30 மணிக்கு மூடுறது. மூடிட்டு பாதி பேரை எல்லாத்தையும் அமைச்சிட்டு பாதி வேலைக்காரன் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து சரக்குலாம் அடுக்கணும். மூட்டை வந்திருக்கும்ல, எல்லாம் களைச்சு போட்டு போயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அடுக்கி வச்சா ஃபஜர் ஆயிரு. न तरावी है, न रमजान है, न रोजा है, நோம்பு இல்ல, தராவியும் இல்ல, ஜிக்ரும் இல்ல, ஃபிக்ரும் இல்ல, பயானும் இல்ல. ஏன்டா இந்த ஒரு மாசம் உழைச்சு சம்பாரிச்சிட்டாங்க, அப்புறம் நிம்மதியா உட்காந்துருக்கலாம். ஒரு வருஷத்துலேயே காசு ஒரு மாசம் சம்பாரிச்சிடலாம். மற்ற நாட்கள்ல ஒரு மாசத்துக்கு 30,000 40,000 லாபம் வரும்னா, ரமதான்ல ஒரு மாசம் உழைச்சா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் லாபம் சம்பாரிச்சிடலாம். விடலாமா நாம? சில பேருக்கு அப்படி எனத்தை கொடுத்தாண்டா தாரா பை சஹி வரா. ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறார், அதாவது இந்த கல்ல வேலைக்கு செஞ்சுட்டேன், முஸ்லீம் கடைன்னு சொல்லி இன்னைக்கு தொழுக அனுப்புவாங்கண்டு. ரமதான் மாதம் ஃபரதான தொழுகை தொகருக்கு அசரு மஹ்ரிப் கூட அனுப்புறது இல்லை. இஃப்தாருக்கு வந்து ஒரு ஆளை விட்டு பேர்ச்சி மலங்கு கொடுப்பாங்க, ஜூஸ் கொண்டு கொடுப்பாங்க, கஞ்சி கொண்டு அங்கே நின்று பார்த்துக்கிட்டே குடிச்சிக்க வேண்டியதுதான். கஸ்டமர் கூஞ்சி நிற்கிறாங்க, அவர்களை பார்த்துக்கிட்டே கஞ்சி குடிச்சிக்க வேண்டியதுதான். தராவியும் இல்லை, ஃபரதான தொழுகையும் இல்லை, அனுப்புறது இல்லை. ஏன்டா இங்கே வேலைக்கு சேர்ந்தோன்னு ஆயிடுச்சு. முஸ்லீம் கடைன்னு சேர்ந்தேன், அதில் தராவிக்கு அனுப்புறது இல்லை. ஊழியர்கள் சில பேர் நோன்பு வச்சிருக்காங்க, சில பேர் நோன்பு வைக்கிறது இல்லை, அதையும் கண்டுக்கிறது இல்லை. முதலாளியும் நோன்பே வைக்கிறது கிடையாது, ஏன்னா இரவும் பகலும் வேலை இருக்குது. இந்த மாதம் சம்பாரிச்சாதாங்க சம்பாத்தியம். சில பேருக்கு எல்லாம் எப்படி சிந்தனை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. பை 100க்கு சில முஸ்லீம்கள் தான், எவ்வளோ அளவுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபضலுக்கு ரமதானை வந்து அல்லாஹ்வுடைய புனித மாதம் என்று கருதி அதிகமாக நன்மை சம்பாரிச்சுக்கணும்னு ஆசை வைக்கக்கூடிய ரொம்ப கருது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், கடையை சீக்கிரம் 11 மணிக்கு மூடுறாங்க. முதலாளி ஊழியர் எல்லாம் சேர்ந்து ஒரு தனியாக ஒரு ஹவுஸாக வச்சுக்கிறாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு தராவி நடத்துகிறாங்க. இது கூட பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு தராவியாக தொழுகிறார். சஹருக்கு ஏற்பாடு செய்கிறாங்க, இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவு பேணுதல் உள்ளவங்க. மற்றபடி கொஞ்சம் கூட மார்க்கத்தின் பக்கம் அக்கறையே கிடையாது. தீனும் இல்லை, அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கும். முஸ்லீம் ராவும் பகலும் கடை, ராவும் பகலும் கடை, ராவும் பகலும் கடை. இதுக்கு ஃபிகருக்கு நயமே இருக்கு. சம்பாரிச்சா இந்த மாதம் சம்பாதிக்கணும்னு சொல்லி அதுதான் பார்த்தேன். ரமதான் நடுவில் 10 5 புறம் 5 6 கொடுத்து ஃபோன் போட்டார். அலைஞ்சுங்க அங்கிட்டு வர்றது தாலீம் திக்ர் மஸ்ஜிதுக்கு வர்றதுன்னு கூப்பிட்டேன். ஹசரத் அங்கே இங்கே நகர முடியல ஹசரத். நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் சில நேரங்களில் கஸ்டமர்ஸ் வந்து போக மாட்டேங்கிறாங்க. 12 மணிக்கு எடுத்து துரத்தி அமுச்சிட்டு 11:30 மணி 12 வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் துரத்தி அமுச்சிட்டு கடையை மூடிட்டு ஏதாவது 2 வாயில் போட்டுக்கிட்டு ஈஷா தொழுதுட்டு திரும்ப வந்து நின்றா ஃபஜர் வரையிலையும் வேலை. ஃபஜ்ரு வரையிலையும் அடுக்கணும், இது அடுக்கணும். களைச்சி போட்டிருப்பாங்க சேலைகள், துணிமணி எல்லாம் குப்பை மாதிரி கிடக்கும். எல்லாத்தையும் மடித்து கிடிச்சு வச்சு அடுக்கிட்டு அன்னைக்கு வந்து பெண்டெல்லாம் எடுத்து கட்டி ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு ஃபஜ்ரு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. அதோட கை சேதம், நோன்பே வைக்க முடியல. என்ன செய்யறாங்க, ஓய்வே இல்லை, நோன்பே வைக்க முடியல. நான் சொன்னேன் கை சேதம் ஹசிர துனியா வல்லாஹிரா. இப்படி நீ சம்பாரிச்சு நோன்பை விட்டு தொழுகையை விட்டு தராவியை விட்டு சம்பாரிச்சு வாழ்நாளெலாம் சம்பாதிக்கிறான், சேர்த்து வைக்கிறான். 50 வயசு 55 வயசு வரைக்கும் சேர்த்து செலவெல்லாம் போக அவர் 20 லட்சம் 25 லட்சம் வச்சிருக்கிறான். 60 வயசுல கிட்னி ஃபெயிலியர். டாக்டர் 5 லட்சம் மொத்தமாக கட்டுங்க சார். இவன் குருவி சேர்த்துற மாதிரி 1000 2000 சேர்த்துருப்பான். அறிஞ்சுங்களா, மொத்தமாக கட்டியாச்சு. இன்னும் 5 லட்சம் கொண்டாங்க. ஒரு கிட்னி வாங்கிட்டு வாங்க. யார்ட்டாச்சும் கிட்னி வைக்கிற இடம் தெரியுங்களா உங்களுக்கு? சொந்தக்காரன் வந்து கிட்னி வாங்கிட்டா அது வந்து காசு கிடையாம, ஏதாவது புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி இப்படி கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப கம்மி. இன்னைக்கு கிட்னி டொனேட்டர்னு இருப்பாங்க. அரசாங்க சட்டம் என்னன்னு கேட்டால் சொந்தக்காரன்ட்டு தான் வாங்கணும். அதனால இந்த கிட்னி டொனேட்டர் இருக்க பார்த்தீங்களா, காசுக்கான கிட்னி விற்கிறவன் 20 லட்ச ரூபா அவன்ட்டு ஒரு கிட்னி. அதுக்கு வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா. இப்போ அவன் போய் பிடிச்சிட்டு வந்து அவன் பேரை குணம் கொண்டுது, இவருக்கு வந்து தூரத்து சொந்தம்னு அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. நெசமாக நடந்தது சொல்கிறேன், இப்படி நடந்ததுன்னு சொல்லி நடக்கக்கூடிய சொல்கிறேன். சொந்தம் இல்லைன்னா அவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால் இவர் வந்து இவர்கிட்ட குறைஞ்சபட்சம் இத்தனை வருஷம் வேலை செஞ்ச வேலைக்காரர், 20 வருஷம் இந்த முதலாட்டு வேலை செஞ்சார் பாருங்கள், ஆதாரம் ப்ரூஃபு போலியை தயார் பண்ணி
ஆகவே இவரை வந்து இவர் வந்து முதலாளிக்கு கொடுக்குறாரு. இல்லை இவருடைய வந்து ஒன்று விட்ட அண்ணன், பெரியப்பா பையன், சின்னப்பா பையன், சின்னம்மா பையன் அப்படின்னு காட்டணும். அதுக்கு போலியாக ஆதார் கார்டை ரெடி பண்ணி காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் அரசாங்கத்தை அதிகாரிகள் அங்கே போய் சமர்ப்பிக்கணும். இதுக்கு 6 மாதம் இருக்கு. கொண்டு போய் காமிச்சோன்னா அவனுக்கு நல்லா தெரியும் என்னண்டு இதெல்லாம் போலி, காசு தான் செய்கிறாங்கன்னு. அதனால் அவனுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமா. ஒருத்தர் கிட்னி மாற்றிட்டு வந்து சொன்ன கதை சொல்கிறேன் நான். அப்போ கிட்னி கொண்டு கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு 20 லட்சம் ஒரு கிட்னிக்கு. புரோக்கருக்கு 10 லட்சம், அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு ஆஃபீஸர் ஆஃபீஸ் மெட்ராஸ் தான் இருக்குது அந்த ஆஃபீஸர், அவன் 10 லட்ச ரூபா கேட்குறான். நீ போலி தெரியும், ஏமாத்துறேன்னு தெரியும், எனக்கு கொஞ்சம் தட்டு, நீ உண்மையிலே உங்கள் அண்ணன் இல்லை தம்பி இல்லை, ஏமாத்துறேன்னு தெரியும், கொடு. 10 லட்சம் அவன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துறான் ஓகேன்னு. அதை கொண்டு வந்து டாக்டர் கொடுக்கணும். டாக்டர் அதை மாற்ற 10 லட்சம் வரும். ஒரு கிட்னி மாற்றி வைக்கிறதுக்கு எல்லா செலவும் சேர்ந்து ரூம் வாடகை அதை சேர்ந்து 10 லட்சம். 50 லட்சம் ஆயிடுச்சு ஹுசூர் ஒரு கிட்னி மாற்றுறதுக்கு. 50 லட்சம். அல்லாஹ் அக்பர் கபீரா. இது ஒரு கதையாச்சுங்களா? இன்னொரு கதையும் சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு ஃபோன் வருது, நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன். நான் வந்து இந்த மாதிரி கிட்னி டொனேட்டர் நிறைய கையில் வச்சுருக்கிறேன். நான் டொனேட்டர் வச்சுருக்கேன். அதில் யாரும் சொந்த பந்தங்களில் கிட்னி மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்கள எல்லாம் நம்ம அனைவரையும் வாழ்நாளெலாம் பாதுகாப்பாங்க. நீ என்கிட்ட ஜாயின் பண்ணி விடுங்க. அதில் வெளியில் என்ன வாங்குறாங்களோ அதே தான் நான் வந்து குறைச்சில்லை. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டே உங்களுக்கு 3 லட்ச ரூபா, ஒரு கிட்னிக்கு 3 லட்சம் தரேன் என்று பேர். ஒரு கிட்னிக்கு 3 லட்சம் உங்களுக்கு நான் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா போதும். கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னால் எங்கே போய் கேட்குறாங்க, என்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். ஆளை பிடிச்சி அரசாங்கத்தை கையெழுத்து வாங்கி கொண்டு கிட்னி மாத்திர வரைக்கும் நான் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு 3 லட்சம் தரேன். ஒரு கிட்னிக்கு 3 லட்சம், 10 பேர் 30 லட்சம் நான் தரேன். பாவி கேட்கவே பகி இருக்குது. அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் வச்சு பாதுகாப்பாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. கொண்டு போய் இந்த 50 லட்சத்தை கொடுத்து மாத்திரானு. வாழ்நாளெல்லாம் தொழுகையை விட்டு, நோன்பை விட்டு, ஜகாத்தை விட்டு, தீனை விட்டு, தொழுகை திக்ரை விட்டு, எல்லாத்தையும் விட்டு சேகரிச்ச காசை 3 மாசத்துல 30 வருஷம் அல்லாஹ் மறந்து சேர்த்த காசை 3 மாசத்துல அல்லாஹ் பிடிக்கிட்டு விட்டான். சுத்தமா போயிடுது. ஒரு ஹார்ட் அட்டாக்கு போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் வலி, பல இடங்களில் காமிச்சாங்க, ஆப்ரேஷனே பண்ணிட்டாங்க. சேதம் இடத்துக்கு போனாங்க. போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி குழாயெல்லாம் இங்கேருந்து தொடையிலேருந்து குழாயெல்லாம் எடுத்து மாற்றக்கூடிய பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா நல்லாயிட்டாங்க. இனிமேல் 100 வயசு வாழ்வாங்கன்னு வெளியே வந்து சொல்லியிருந்தா இந்த குடும்பத்தாருக்கெல்லாம் ஆனந்தமயமாக போயிருக்கும், சந்தோஷமாக போயிருக்கும். டாக்டர் வெளியே வந்து நல்லா ஆயிடுச்சுங்க, ஆனால் எந்த இடத்துலையும் குழாய் நல்லா 3 குழாய் நல்லா வேலை செய்யுது, அடைப்பே இல்லை. யார் சொன்னா அவங்களுக்கு வந்து அடைப்புன்னு சொல்லி பண்ணிட்டோம், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு குழாயெல்லாம், சரி நல்லபடியாக பண்ணிட்டாங்கன்னு வந்து போய் கதை சொல்ல போய் நீங்கள் வேணா ஃபோன் நம்பர் தரேன் கேட்டு பாரு. வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சு நல்லா இருந்துச்சா, அடுத்து பார்த்தா குழாயெல்லாம் எங்கேயும் அடைப்பே இல்லையா. இதை மிஷின் தப்பா கடிச்சா என்ன எவ்வளவோ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, காசு கூட ஒரு காசு கூட குறைக்கிற, ஃபுல்லா வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டார். இல்லாத ஆப்ரேஷன் விளைஞ்சுங்களா. வாழ்நாளில் அவருக்கும் கஷ்டம், அவர் குடும்பத்துக்கு கஷ்டம், எவ்வளோ பெரிய சிரமம். கட்சியில் அவர் அல்லாட்ட போயிட்டாங்க, அல்லாட்ட போய் சேர்ந்தாங்க. இப்படி நடக்குது துனியாவில். எவ்வளோ ஏறத்துல 10 லட்சம் 15 லட்சம் செலவு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அனைவரையும் அதனால தான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் உனக்கு உடல் ஆரோக்கியம் கொடுத்துற காலத்திலேயே அல்லாஹ் மறக்காது. கொஞ்சமா சம்பாரிச்சாலும் சரி, அந்த காசுல பறக்கத்து. கடைசி வரைக்கும் உனக்கு உதவும், புள்ளக்குட்டிக்கு உதவும், நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம். ஆஸ்பத்திரிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்துக்கும். ஒரு ஆள் நிறைய சம்பாரிச்சார், கடைசியா நீதிபதிகளுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் கொடுத்தார். அண்ணன் தம்பி சண்டை, அண்ணனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி தம்பி வேணே கையில ஒரு பிளேடு அறுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி பெரிய கட்டா போட்டு படுத்துக்கிட்டார். இந்த தம்பி எனக்கு அருவாலை வெட்டாரு நீ. அவனுக்கு தெரியாத போலீஸ்காரன், அவனுக்கு போலீஸ்காரனுக்கு இங்கே லட்சம், அவனுக்கு அங்கே லட்சம், நீதிபதிக்கு காசு, வக்கீலுக்கு காசு, ஏறத்தாழ 10-15 லட்சம் அவங்களுக்கு கொடுத்து கடைசியாக ஒன்றும் நடக்கல. எல்லா கேஸ் தள்ளி விட்டு அமுச்சு விட்டான். நீங்களே பிரச்சனை பார்த்துக்கங்க, ஒன்றும் இல்லை போச்சா.
இவ்வாறாக நீ அல்லாஹ்வை மறந்து சம்பாதித்தால், நம்ம தொழுகை விட்டு நோன்பை விட்டு அல்லாஹ்வை மறந்து சம்பாதித்தால் அந்த காசு அறவே உனக்கும் உதவாது, உன் புள்ள குட்டிகளுக்கும் உதவாது, யாருக்குமே உதவாது. ஆஸ்பத்திரிக்கு போகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், எவனா திருடிட்டு போவான், காணாம போயிடும், நீதிமன்றத்துக்கு போய் சேரும், கடைசியில் அழிஞ்சுங்களா அழிஞ்சு போயிடும், நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிடும். எல்லாரும் அனைவரையும் பாதுகாப்பான். கொலைகாரன் கொலை செஞ்சுட்டு அள்ளிட்டு போயிடுவான் காசை. எப்படின்னு வீட்டுக்குள்ள கொலை செஞ்சு பிடிச்சி பிடிக்கிட்டு போறான்ல, இப்படித்தான் போகும். நீ அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் அல்லாஹ் மறக்காம இருந்த 10 பைசா சம்பாதிச்சாலும் நீயும் சாப்பிடலாம், வயிறு நிமிர உட்காந்து, உன் புள்ள குட்டியும் சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கும். ஒரு காசை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு பைசாவை கூட அல்லாஹ் ஜல்லஷானு ஹலாலா சம்பாதிச்சது வீணாக்கவே மாட்டான். எங்க இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருவான். எங்க இருந்தாலும் கொண்டு சேர்த்துருவோம். ஹலாலா நீ சம்பாதிச்ச காசு கவலைப்படுத்த வந்து உன்ட்ட சேர்ந்துடும். விளைஞ்ச பை அது ஞாபகம் வச்சு இந்த 2-3 மாசம் நடந்த செய்திகளை சொல்றேன் உங்களுக்கு நான். ஆச்சா, இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த 2 மனிதர்கள்ல ஒரு மனிதருக்கு நான் செல்வங்களை அள்ளி கொடுத்தேன். ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி, 2 பேருக்குமே கொடுத்தேன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டா கதையே இல்லை. இங்க நமக்கு படிப்பினே இல்லை. அதுல ஒருவரை மேல வச்சு ஒருத்தர் கீழே வச்சேன், 2 பேரும் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நீங்க பாருங்கிற அண்ணா. ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி, என்ன கொடுத்தேன்? 2 தோட்டம். மின் அனாபின், 2 திராட்சை தோட்டங்கள், பிரம்மாண்டமான 2 திராட்சை தோட்டம். திராட்சை உள்ள கொடி, திராட்சை கொடி கட்டியிருப்பாங்க, பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க. இது கொடி போய் அந்த பந்தல்ல படந்துடும். படந்தா அந்த பந்தல்ல பூ பூத்து காய் காய்க்குமா தலைகீழ தொங்கும். மணல் போட்டிருப்பாங்க, உள்ள நடந்து போகலாம். இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் செடி மேல இருக்கும், பழம் கீழே தொங்கும். இப்படியே பார்த்துட்டே போகலாம், எங்க பார்த்தாலும் காய்ச்சி காய்ச்சி தொங்கும். புரிஞ்சுங்களா? சரி, இதுக்கு பாதுகாப்பாக அந்த வயல், 1 ஏக்கர் வயல்னு வச்சுங்களேன், இந்த வயலை சுத்தி வரப்பு இருக்குமே, அங்க பாதுகாப்புக்காக பேரிச்ச மரம் நட்டு விட்டார். அது பெருசு பெருசா ஆயிடுச்சு. சுத்தி பேரிச்ச மரம் வச்சு பாருங்களேன், சுத்தி தென்னை மரம் வச்சு நடுவில் வயல் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு அழகா சுத்தி பேரிச்ச மரம், அது பேரிச்ச கொத்து கொத்தா காய்க்குது. நடுவுல நடுவில் திராட்சை கொடி, அதுக்கு நடுவுல கொஞ்சம் மிச்சம் காய் இருக்கு கொடி போன, அங்க நெல்லு போட்டு விட்டார், நெல்லு கோதுமை போட்டார். அதுவும் பச்சை பசுமையா இருக்கு. இப்போ ஒரே இடத்துல 3 in 1, பேரிச்ச மரம், திராட்சை, நெல்லு. பல சொல்றான், அந்த 2 தோட்டங்களையும் 2 ஏக்கர் தனித்தனி 2 தோட்டங்களையும் பேரிச்சம்பரத்தை கொண்டு சுத்தி நம்ம காய்க்க வைத்திருந்தோம். வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ, இடையிலே வயலையும் ஆக்கி விட்டோம். வருஷமெல்லாம் ஒரு கிடைக்குது. பேரிச்ச மரம் ஒரு காலத்துல காய்க்குது, திராட்சை பழம் ஒரு காலத்துல காய்க்குது, நெல்லு ஒரு நாள் விளையுது. வருஷமெல்லாம் காசு பணம் கொட்டுன்னு கொட்டுது. கில்தல் ஜன்னத்தைனி ஆதத் உக்லஹா, 2 தோட்டங்களும் அவைகளின் பலன்களை கொடுத்து கொண்டே இருந்தன. வலம் தம்லிம் மின்ஹு ஷையா, அவருக்கு எந்த குறையும் வைக்கவே இல்லை. ஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, தோட்டங்களுக்கு மத்தியில வாய்க்காலும் ஓடிட்டே இருக்கு, தண்ணி எப்பவும் பிரச்சனையே இல்லை. கானலஹு சமர், இது இல்லாம பழமர தோட்டம் தனியா இருந்துச்சு அவருக்கு. பழமரங்கள் அங்க பார்த்தாலும் மாதுளை, கொய்யா, அது நிறைய காய்க்குது. அப்ப இவர் பாக்குறதுக்கான நண்பர் வர்றாரு. நல்லா இருக்கிறியாப்பா, நல்லா நிறைய வசதி வாய்ப்பு கொடுத்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்க வர்றாரு. உடனே அவர் தலைன்னு 10 இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு தான். நீ என்ன செய்யற? தள்ளு வண்டியில கொய்யாக்காய் வச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு ஏழ்மையா இருக்கிறாரு அவர். இந்த மாதிரி ஆகணுங்க, இன்னத்தை போட்டு இவர் சொந்த திறமையில இப்படி ஆன மாதிரி. என்னைக்கோ கொண்டு போய் கவர்ல வச்சிருக்கலாம், உன்னை கொண்டு போய் அல்லா பஸ் தான் நீங்க நடக்கவே, நீங்க பேசுவியா, இன்னைக்கு நீங்க இந்த ஆட்டம் போடுவியா, உன்னை முடிக்க எவ்வளவு நேரம் அல்லாவுக்கு. இப்ப அவர் சொல்றாரு, இவரை பார்க்கறதுக்காண்டி அவர் நண்பர் பார்க்க வராரா இல்லையா? உடனே அவர் ஃபகால லி சாஹிபி வஹுவ யுஹாவிது, 2 பேரும் பேசுவார்த்தையில, ஆனா அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரன், காசால் உன்னை விட மிகுந்த மேலானவன், இன்னும் என் கூட்டத்தால் நானும் மிக அதிகமான கண்ணியம் மிக்கவன். நான் கூப்பிட்டா விரல் சொடுக்கினா வரதுக்கு எத்தனை ஆள் பத்தியா? எனக்கு நாளை தக்பீர் போட எத்தனை ஆள், போனா மாலை போட எத்தனை ஆள், இவ்வளவு பேருக்கு உன்னை கேட்க ஆள் இருக்கா? உனக்கு தள்ளு வண்டியில் கொய்யாக்க வச்சுட்டு இருக்கிறேங்கிற வெக்கமா இல்லை உனக்கு? அப்படி இவர் தான் திறமையில் சம்பாதிச்ச மாதிரி. அப்ப அசு நஃபரா, ஒரு கூட்டிக்கிட்டு
அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்துக்கலாம் வா. சில பேருக்கு தன்னுடைய செல்வங்களை சுற்றி காட்டுன்னு ஒரு ஆசை. பெரிய வீடு கட்டிடுவாங்க, வா என் வீட்டை பார்த்துட்டு வரலாம், மாடி பாரு எப்படி இருக்கு, இதே பாரு லைட்டை பாரு, இந்த லைட் அங்கே வாங்கினேன், இந்த லைட் ஆஸ்திரேலியான்னு வந்துச்சு, இது இங்கே இல்லைன்னு மெட்ராஸ் வாங்கிட்டு வந்தேன், இது அங்கே வாங்கிட்டு வந்தேன், இந்த டைல்ஸ் இருக்கே சாதா டைல்ஸ் அஜீம், இது வந்து ராஜஸ்தான்லேருந்து அப்படியே நேரடியாக இறக்கி மாதிரி பத்திய டைல்ஸு. தன்னுடைய செல்வங்களை சுற்றி காமிச்சு தன் பெருமையை பேசுவதில் ஒரு சந்தோஷம். ஒருத்தர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருந்தார், சரின்னு போனேன். மனுஷன் விருந்து சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் நிப்பாட்டல. அங்கிருந்து வர்ணிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறார். சிரிப்பா வந்துச்சு. அல்லா வாய மூடுங்கன்னு சொல்ல முடியல, நல்ல மனுஷனா இருக்கா பேசிக்கிட்டு அல்லா அல்லா இது எல்லாத்துலயும் காட்சியளிப்போம் நீதான் பார்க்க வச்சு. அவர் ஒன்றும் தன்னை தான் காட்டுறாரு. அதாவது இந்த காடை ஹசரத், நீ காடை பிரியமா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு இந்த கோழி விட கோழி எங்கேயும் கிடைக்குது, காடை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆளமிச்சு 20 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வாங்கிட்டு சொல்லி வச்சுருக்கேன். இந்த கடை ரொம்ப ஜஸாக்குமுல்லா ஹைரன் அப்படி. பேரிச்சம்பழம், இப்போ இந்த பேரிச்சம்பழம் என்ன ஹசரத், இது வந்து போன வாட்டி உம்ரா போய் அதுக்கு முந்த வாட்டி உம்ரா போயிருந்தேன். இது இன்னும் கெட்டு போல அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஹசரத். ரொம்ப சந்தோஷம். அவர் உம்ரா போகிறோம் சேர்த்துக்கிட்டார். அவர் 2 வாட்டி இந்த வருஷத்துக்கு 2 வாட்டி உம்ரா போகிறேங்கிறது ஜாயின் பண்ணிக்கிறாரு வேற. அது விளைஞ்சுங்களா. இவ்வாறாக அவர் ஒன்று ஒன்றா இந்த கீரை இருக்குங்களே இங்கே கிடைக்காது, இது பாலக்கீரையிலே ஒரு வகையான கீரை. இது இந்த கீரை வந்து அப்படி அல்ல சரிங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதுதான் வர்ணிக்கிறார். செல்வந்தர்களுக்கு தன்னுடைய செல்வங்களை பார்த்து நீ மகிழ்ந்து மாஷா அல்லா பாருங்கள சூப்பரா இருங்க அப்படி வாய் சொல்லி வயிறு எரியும். வாயில் சொல்லுவாங்க பார்த்தவன், ஆஹா என்ன டைல்ஸ், ஆஹா என்ன மாதிரி அலங்காரம், வாயில் சொல்லுவான், வயிறு எரியும் அவனுக்கு. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உனக்கு செல்வம் கொடுத்தா மறைச்சிக்கோங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மசி மறைச்சு வச்சுக்கோ. தன்னை பெருசா அலங்காரமா காட்டிட்டு இருக்காரு. அவன் கூட்டி சுத்தி காட்டுறான். என்ன வதஹல ஜன்னத்துஹு ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, தன் நஃப்ஸுக்கு அநீதி இழைத்தவனாக, தன் நஃப்ஸை அல்லாஹ்வோடு இணை வைத்தவனாக. ஸாலிமுன் லினஃப்ஸிஹி அது என்ன, தன் நஃப்ஸை அல்லாஹ்வோடு இணை வைத்தவனாக. என்ன துல்முங்கிறது என்ன, இன்ன துல்ம் இன்ன ஷிர்க துல்முன் அலீம், ஷிர்க் தான் மிகப்பெரிய துல்மு. இப்ப தன்னை அல்லாஹ்வோடு இணை வச்சவனாங்க. அல்லாஹ் தான் மாலிக்கு நானும் மாலிக்கிறான், அல்லாஹ் தான் முஸர்ரிஃப் நானும் முஸர்ரிஃப்ங்கிறான், அல்லாஹ் தான் ஃபாயிலு தன்னையும் ஃபாயிலுங்கிறான். நான் இதை செய்தேன், என் திறமையால் இது வந்தது, என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இதற்கு நான் தான் ஓனர் என்று தன்னை அல்லாஹ்வோடு இணை வைத்தவனாக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். இப்ப கால சொன்னான், மா அலுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா, இவையெல்லாம் அழிந்து போகும் என்று ஒரு காலம் நினைக்கவே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறேன், இது எக்காலமும் அழிந்து போகாது, இது செல்வம் என்று தங்கிவிடும் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். அதோடு இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டான். ஒமா அலுன்னு சாத்த காய்மத்தன், கியாமத்துன்னா ஒன்று சொல்றாங்க, நடக்கவே நடக்காதுங்க இப்பெல்லாம். கியாமத்து நபி சொன்னாங்க, ஆனா அப்படி நடக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப வராது, எப்ப வருமோ. ஒருவேளை கியாமத்து வந்து நான் அல்லாஹ் இடத்துல போனால், இங்க அல்லாஹ் உன்னைய சின்ன வேலையில தள்ளு வண்டியில வேலை கொடுக்க வச்சு எனக்கு இவ்வளவு செல்வம் வச்சான் அல்லாஹ் தாலா, அங்கேயும் இதே மாதிரிதான் வச்சிருப்பான். அங்க போய் நீ கஷ்டப்படுவ, நான் நல்லா இருப்பேன். எவ்வளவு திமிர் இருக்கு. கியாமத்தை பத்தி விளங்காம பேசலாம். கியாமத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, இதா வகாத்தில் வாக்கியா லைஸலி வகாத்திஹா காதிபா காஃபிலத்துன் ராஃபியத்துன். கியாமத்தை பத்தி பேரே அல்லாஹ் காஃபிதா ராஃபியான்னு வச்சுட்டான். அது மேல இருக்கிறவங்க கீழே கொண்டு வந்துடும், கீழே இருக்கிறவங்கள மேல கொண்டு போயிடும். கியாமத்துக்கு ஒரு பேர் என்ன, காஃபிதா, இன்னொரு பேர் ராஃபியா. காஃபிலத்துன் ராஃபியத்துன், மேலே இன்று யாரெல்லாம் மேல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் கீழே கொண்டு வந்துடும். இங்க யாரு ஏழைகள், ஒண்ணும் இல்லாதவன், வசதி இல்லாதவன் நினைக்கிறேன், இவங்க எல்லாம் மேல கொண்டு போயிடும். அதுக்கு பேர் தான் கியாமத்து. இவன் என்ன சொல்றான், அப்படி ஒருவேளை கியாமத்து இருந்தால் என்னை அங்கேயும் எல்லாம் மேல வச்சிருப்பான், உன்னை கீழே வச்சிருப்பேன். வலையிர்தித்து இலா ரப்பி, என் ரப்பின் பக்கம் ஒருவேளை நான் செல்வேனே ஆனால் லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, இதை விட மேலானதை அங்கே பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் நண்பன் சொன்னான், காலலகு சாஹிப் ஹால பைதிகார், நல்லா தானே இருந்த, ஒன்னா தானே ஸ்கூல்ல படித்தோம், ஒன்னு தானே மக்தப்ல அலிஃப்லாம்லாம் வரணும், அவன் முஸ்லீம் தான். அவன்
ஏன்னா ரப்பி ரப்பின்னு சொல்றேன் பாருங்க, என் ரப்பு அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை என் ரப்பிடத்தில் நான் செல்வேன், என் ரப்ப மறுக்கல. திமுரு வந்தோடனே எல்லாத்தையும் மறுக்கிறான். இப்போ காசு வந்தோடனே கியாமத்து இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கிறான். ஒருவேளை இருந்தால் அங்கு நல்லா இருப்பேங்கிறான். வேற ஆளு சாஹிஹோ யஹாவிருஹு, என்னடா இது அல்லாஹ் மறந்துட்டு பேசுற பைத்தியக்கார மாதிரி. காசு வந்தோன்னா ஆளே மாறிட்ட. நல்ல தாண்டா இருந்த, ஒன்னு தானே மக்தபுக்கு போனோம், ஒன்னு தானே அலிபேட்டே ஓடணும், நல்ல தாண்டா இருந்தோம். அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராபி, வெறும் மண்ணிலிருந்து ஒன்னே படிச்சா. இன்னைக்கு வரும்போது வெறுங்கையா வந்த. சும்மமின் நுத்துஃபத்தின் ஒரு துளியிலிருந்து படைச்சான். காசு பணமும் தோற்றமும் கொண்டாட வந்த வெறுங்கையா தானே இங்க வந்த. சும்மா சவ்வாக்க ரஜுல, அப்புறம் மனுஷனா உன்னை ஆக்குனானே. அந்த அல்லாஹ் மறந்துட்டு பேசுறியே. லாக்கின்ன நான் சொல்றேன் கேளு. ஹுவல்லாஹு ரப்பி, அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் ரப்பி. ஏ ரப்பு அல்லாஹ். தோட்டம் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, ஏ ரப்பு அல்லாஹ். வலா உஷீகு பி ரப்பி அஹதா, என் ரப்போடு எதையும் நான் இணை வைக்கவே மாட்டேன். அப்படி சொல்றேன்டா நீ. என் ரப்போடு இந்த காசை இணை வைக்க மாட்டேன். ரப்பு தான் வாழ வைப்பான், காசு வாழ வைக்காது. என் ரப்போடு தோட்டம் துறவுல இணை வைக்க மாட்டேன், தோட்டம் துறவு வாழ வைக்காது, ரப்பு தான் வாழ வைப்பான். என் படிப்பு என்னை காப்பாற்றுறது, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். என் பதவி என்னை காப்பாற்றுறது, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். லா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா வலவுலா இஸ் தகல்த ஜன்னதக, உன் தோட்டத்தில் நுழைந்தவுடன் இப்படி சொல்ல வேண்டாமா நீ? குல்த மாஷா அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் நாடுறது. லா குவத இல்லா பில்லாஹ், குவத் அடங்கலும் அல்லாஹ்வுக்கு என்று வேறு யாருக்கும் கிடையாது. அவருடைய குவத்து கூட தான் இதெல்லாம் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய குவத்துக்கு நான் செயல்பட்டேன் என்று நீ ஃபாயிலே ஹகீகியை பார்த்திருக்க வேண்டாம். இன் தரணி அன அகல்ல மின்க மாலம் வலதா, உன்னை விட செல்வத்தாலும் குழந்தைகளாலும் நான் கம்மியா இருக்கிறேன் நீ பார்த்திருந்தாலும் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து நீ பார்த்திருக்க வேண்டாமா? இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிமிஷத்துல கொடுத்துருவான், ஒரு நிமிஷத்துல எடுத்துருவான். ஃபஅஸா ரப்பி அய்யூதியனி கைரம் மின் ஜன்னதிக, அல்லாஹ் நாடினால் ஒரே நொடியில் இதை விட மேலான ஒன்றை எனக்கு கொடுப்பான். ஒரே நொடியில ஒன்று இருக்கிறத இல்லாமல் ஆக்கிடுவான். யுர்சில அலைய ஹுஸ்பானம் மினஸ் ஸமாய், வானத்திலிருந்து ஒரு அழிவை உன் தோட்டத்துல இறக்குறான்னு இறக்குவான். துஸ்பிய சஈதன் சலகா, வெறும் கட்டாந்தரையாக உன் தோட்டங்களை எல்லாம் ஆக்கிடுவான். என்ன செய்ய முடியும்? அவன் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில பேசுறான். ஒரு நொடியில அல்லாஹ் கொடுத்தாலும் கொடுப்பான், எடுத்தாலும் எடுப்பான். இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு நொடியில கொடுப்பான்ல, இருப்பதை ஒரு நொடியில எடுத்துருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அந்த ரப்ப மறந்துட்டு பேசுறிய, நியாயமாடா இது என்று இவன் கேட்டான். அலஞ்சிங்களா கேட்டான். போடா வந்துட்டான். டீ குடிச்சியா? போயிட்டே சொத்தி காமிச்சா என் பெருமையை பேசுவேன், அறிவுரை சொல்றியா நீ? வந்துட்டானுவன் அப்படின்ட்டு அவனை அமுச்சு விட்டான். காலையில பார்த்தா நைட்டு போயிட்டான் வீட்டுக்கு, 2 பேரும் கூட்டி போயிட்டான். காலையில பார்த்தா வயுஸ்பிஹுமா அவு யுஸ்பிஹமா உஹா கௌரன் பலன் தஸ்ததி அலவு தலப, இது அவர் சொன்னது. அது அல்லாஹ் நினைத்தால் இந்த கிணறு தண்ணிலாம் வத்தி போய், இந்த வாக்கியெல்லாம் வத்தி போய், தண்ணியே இல்லாம போய் எல்லாம் காஞ்சு போகும். அப்படியே அல்லாஹ் ஆக்குவான். அப்ப அல்லாஹ்வோட கையில அத்தனை இருக்குது, இது விளங்காம நீ பேசுறியேடா அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே இரவிலே அல்லாஹ் தஆலா அவர் ஒட்டுமொத்த செல்வங்களின் அடைய வளைந்து கொண்டான். அப்படியே அல்லாஹ் சூழ்ந்து கொண்டான். நெருப்பு பத்துச்சு, எரிஞ்சு நாஸ்தியா போய் கரியா போயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலே அவன் எழுந்தான். யுகல்லிபு கஃபைஹி, 2 கைகளையும் பிசைந்தவன். ஐயோ போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நாசமாயிடுச்சு, வாழ்நாள்லாம் சேகரிச்சது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு என்று 2 கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான். வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அவை எத்தனையும் வேரோடு கீழே சாய்ந்து கிடந்தன. வயகூலு சொன்னான், யா லைதனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா, என் ரப்போடு யாரையுமே இணை வைக்காது இருந்திருக்க வேண்டுமே. இந்த செடி மடிகளுக்கு கொண்டு போய் ரப்போட இணை வச்சேன், அழிச்சிட்டான். வீட்டுல பொண்டாடி சந்தோஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கிறா, தெரியுமா இருக்கிறீங்க. வேற ஒரு கழுதி தூக்கிட்டு கூட்டு வந்தான், வேற பொண்ணாடி கூட்டு வந்தான். இவரும் நல்லா இருக்கு, இவனு பொண்டாடி கட்டிக்கலான்னு இருக்கிறேன்னு. அவ யார் அடிப்பா? முதல்ல யார் அடிப்பாவ? கேட்கமா தூத்து யாரை துரத்துவா? ஒன்னே இல்லை. எவடிய வய புருஷன் கூட வந்தது துரத்துவலா இல்லையா? எனக்கு இணையாக எப்படி அவளை கூட்டுன்னு துரத்துவலா இல்லையா? நீ அல்லாவுக்கு இணையா எதை கொண்டு வந்தாயோ அல்ல அதை முதல்ல காலி பண்ணிடுவான். எப்படி அடியான கழுப்புல நீ எப்படி வந்த? நீ நான் இருக்க வேண்டிய. அப்ப தோட்டம் துறவெல்லாம் அந்த வச்ச உடனே தோட்டம் துறவு ரப்பா போயிடுச்சா? இன்னைக்கு நான் தானே உனக்கு ரப்பு, அள்ளிடா ஒரே நீ பண்ணி எல்லாம் இல்லாம ஆக்கிட்டான். கையை பிசைந்து கொண்டிருந்தான். என்ன சொன்னா? யகூலு யா லைதனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா, என் ரப்போடு எதையும் நான் இணை வைத்திருக்க வேண்டாமே. வலம் தகுல்லஹு ஃபிஅத்துன் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹி வமா கான முன்தஸிரா,
அந்த நேரத்தில் அல்லாஹை விட்டு விட்டு அவன் உதவி செய்யக்கூடியவர்கள் அங்கே யாரும் இருக்கவில்லை. அல்லாஹ் அவன் உதவி செய்யவில்லை, எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். உனாலிக்கல் வலாயத்துல் இல்லாஹில் ஹக், அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. ஓ ஹைருன் சவாபம் ஓ ஹைருன் உகுபா, சிறந்த கூலி கொடுப்பவனும் சிறந்த முடிவு தருபவனும் அவனாகவே இருக்கிறான். சொல்லுங்களா என்ன சொன்னாங்க இந்த இடத்துல? அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி உஷ்ரிக் பி ரப்பி அஹதான்னு சொன்னார்ல. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காரியம் கவலை அளித்தால், இதா அஹம்மஹு ஷைஉன் கால சொல்லுவார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, என் ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் தான் என் ரப்பு, அவனோடு எதையும் நினைவு வைக்க மாட்டேன் என்று தானும் சொல்லுவார்கள். தன் குடும்பத்தாரையும் சேர்த்து உட்கார வைத்து சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த கவலையை நீக்கிடுவான்ட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த கவலையை அவர் கல்வை விட்டு நீக்கிடுவாங்க. அது சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலை ஏற்பட்டால், இப்னு ஹுஸைமால வரக்கூடிய ஹதீஸ் இது. அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال من زعم ان الله يرى دي இதுல கான இதா ராஹு ஷையுன் கிதாப் எங்க இருக்கு? இதா அஸாப அஹதுக்கும் கம்முன் அவ் கர்புன் ஃபல்யகுல் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. ஆயிஷா ரிவாயத் செய்றாங்க, இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். உங்களில் யாருக்கும் கவலையோ கஷ்டமோ வந்தால், துன்பம் வந்தால், உடனே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அல்லாஹ் யா ரப்பி, அல்லாஹ் என் ரப்பா இருக்கிறான், லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அவனோடு எதையும் இணையாக்க மாட்டேன். இந்த கவலைகளை நீக்கி தருபவனும் ஒருத்தனால் தான் முடியும், வேற யாரையும் இணையாக ஆக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், அந்த கவலை நீங்கிவிடும். தெரிஞ்சுங்களா? இந்த ரிவாயத் யாரு? சௌபான் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை சௌபான் ரிவாயத் செய்றாங்க. கான இதா ராஹு ஷையுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு கவலை அளித்தால், சொல்வார், ஹுவல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், அவனோடு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ரிவாயத் எங்க வருது? யாரு கிதாப்? என்ன கிதாப் அது? இப்னு ஹிப்பான்ல வருதுன்னு போட்டிருக்கு, இப்னு ஹுஸைமால வருதுன்னு போட்டிருக்கு. இப்னு ஹுஸைமா இருக்கே, ரொம்ப அழகான கிதாப் அது. அவங்க புகாரி இமாம் காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க ஹதீஸ்ல புகாரி இமாம் என்னெல்லாம் ஷர்த்து போட்டாங்களோ அதே அளவு கடுமையான ஷர்த்திட்டு ஹதீஸுகளை தொகுத்தாங்க. ஆனா இந்த அடிக்கடி போர்கள் நடந்த காலம், இங்கே பார்த்தாலும் போர்கள், நிறைய லைப்ரரியில் போய் எரிச்சு விட்டுருவாங்க. கிதாபு வச்சிருக்க லைப்ரரியில் கிதாப்லாம் பிடிங்கி ஆற்றுல போட்டுருவாங்க. ஒரு லைப்ரரியை எரிச்சு சாம்பலாக்கி ஆற்றுல கலந்துட்டாங்க. அந்த 1 மாதத்துக்கு கருப்பாக ஓடிச்சான். டிஜிலா சிங்கிஸ்கான் படையினர் வந்து பக்தாதுடைய எல்லா லைப்ரரியும் வச்சாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கிதாபு நம்மள்கிட்ட போயிடுச்சு. அப்போ இப்னு ஹுஸைமாவுடைய ஹதீஸ் கிதாபு எங்கேயுமே கிடைக்கல, அந்த கிதாபே காணா போயிடுச்சு. அப்படி ஒரு சஹீஹ் இப்னு ஹுஸைமான் கிதாப் இருக்குது அப்படிங்கிறது, அந்த கிதாபிலிருந்து ரிவாய் செஞ்ச பிற்காலத்தில் மகான்கள், அவங்க வாழ்ந்த காலத்துக்கு சம காலத்தில் கொஞ்சம் பின்னாடி உள்ளவங்க ரிவாய் செஞ்சிருப்பாங்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள்லாம் ஒகால இப்னு வஃபி சஹீஹ் இப்னு ஹுஸைமா அப்படின்னு போட்டு தான் அப்படி கிதாப் இருக்குன்னு தெரிஞ்சு. ஆக தேடுன்னு கிடைக்கல. கடைசியாக சமீப காலத்தில் சுமாராக ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய ஒரே ஒரு பகுதி மட்டும் சஹீஹ் இப்னு ஹுஸைமாவுடைய ஒரு கால்வாசி பகுதி மட்டும் துருக்கி தானே மன்னருடைய ஆட்சி தலைமை இடமா இருந்துச்சு, ஒரு லைப்ரரியில் ஒரு மூலையில் கிடந்துச்சு. அதை எடுத்து அதை வந்து ஃபுல்லாக மறுபடியும் அச்சு போட்டு இன்னும் சஹீஹ் இப்னு ஹுஸைமான் கிதாப் வெளியிடப்பட்டிருக்கு. அவங்க எதுன மகான்கள் எதுன காட்டுறது, இந்த புகாரி எப்படி நம்மகிட்ட வந்துச்சோ, முஸ்லீம் எப்படி நம்மகிட்ட வந்துச்சோ, அந்த மாதிரி வரல. அது இந்த மாதிரி எழுதப்பட்டு இப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூற்றாண்டுலையோ போன நூற்றாண்டுலையோ எழுதப்பட்டு, ஆனாலும் அந்த மொத்த இப்னு ஹுஸைமான ஒரு கால்வாசி தான் இருக்கும், மிச்சம் முக்கால்வாசி கிடைக்கல. இந்த கால்வாசிலே தேடி பார்த்தா வேற எந்த ஹதீஸ் கிதாபுகள்லையும் இல்லாத நிறைய ஹதீஸ்கள் இதுல இருக்கு.
அது புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுல இல்லை, சஹீஹான ஹதீஸ். அவன் முழுசும் கிடைச்சது எவ்வளோ ஹதீஸ் நமக்கு கிடைச்சது. அதனால பெரும்பாலும் ரொம்ப ஹதீஸுகள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இமாம் புகாரி இமாமே சஹீஹான 10 லட்சம் ஹதீஸுகள் வாப்பாடம் பண்ணியிருந்தாங்க. எப்படி? சஹீஹான 10 லட்சம் ஹதீஸுகள். கசாலி இமாம் 10 லட்சம் ஹதீஸுகள் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. 10 லட்சத்துல ரொம்ப ஃபில்டர் பண்ணி 1 லட்சம் எடுத்தாங்க. யாரு? புகாரி. அந்த 1 லட்சத்துல ஃபில்டர் பண்ணி ரொம்ப தேர்ந்தெடுத்து சுமாராக ஒரு 7000 ஹதீஸ் எழுதினாங்க கிதாப்ல. அதுதான் புகாரி கிதாப். அதனால இதை விட்டா ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கும், தெரியும் ஹதீஸ்கள் இருக்கு. சரிவா, அவ பெருமை என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு கவலை எனக்கு வந்தால் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, அல்லாஹினுடைய ரப்பு, அல்லாஹினுடைய ரப்புன்னு நான் சொல்லுவேன் சொன்னாங்க. எனக்கு அந்த இது நீங்க ஓதனீங்களா? அது எடுங்க, நீங்க திலாவ செஞ்சீங்களா? எடுப்பா. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு, அல்லாஹ் தான் என் ரப்பு என்று ஒரு மனிதன் சொன்னால், சும்மஸ்தகாமு, மேலும் அதிலேயே நிலைத்திருந்தால், அதிலேயே நிலைத்திருந்தால் அர்த்தம் என்ன? எப்ப அல்லாஹ் ரப்பு ரப்பு என் ரப்பு அல்லாஹ் தான் சொல்றியோ, சிருஷ்டிகள் முன்னாடி ஒரு நான் தான் ஆஃபர், காசு சொல்லும் நான் தான் நன்மை செய்தேன், பணம் சொல்லும் நான் தான் உனக்கு தேவை பூர்த்தி செஞ்சேன், ஒன்று நான் தான் வரும், நான் தான் லாரு, நான் தான் ஆஃபின்னு வரும். அதை மட்டமாக்கி அதை இல்லாமலாக்கி கல்புல அல்லாஹ் கொண்டு வா. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அப்ப எப்ப நீ அல்லாஹ் நாஃபி ஆக்கிட்டியோ, அல்லாஹ் லார் ஆக்கிட்டியோ, பயம் கல்பு விட்டு போயிடுச்சு. ஹௌஃபும் இல்லை, ஹுஸனும் இல்லை. ஹுஸன் என் கவலை ஏன் வரும்? இந்த செல்வம் நம்ம விட்டு போயிடுமோ கவலை வரும். இந்த செல்வத்துக்கு ஆபத்து வந்துடுமோ, தோட்டம் அழிந்து போயிடுமோ, இந்த காசை எவனோ தூக்கிட்டு போயிடுவானோ, அரசாங்கம் பிடிக்குமோ, பயம் வரும். அது இதை விட்டு நாம போயிடுவோமோ, பயம் வரும். அந்த பயம் இருக்காது, யாரும் எடுத்துக்கணும், ஹவுஃபும் இருக்காது. அப்படியே காசு ஒன்னை விட்டு போயிட்டா கவலையும் வராது. நீ கைலா தசு அலாமா பாத்துக்கும், உன்னை விட்டு சென்று விட்டதை பற்றி எந்த கவலையும் கல்வில வராம அல்லா பாத்துக்கும். அல்லாஹ் ரப்பாக்கிட்ட நீ பணம் போச்சு, ரப்பு இருக்கிறான், என்னை வாழ வைக்கிற ரப்பு இருக்கிறான் பை. காசு தானே போச்சு, போனா போயிட்டு போகுது பை. அல்லாஹ் அதோட 2 மடங்கு கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, அதோட பல மடங்கு கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. என்னை வாழ வைக்க ரப்பு இருக்கிறான், தோட்டம் போயிடுச்சு, என்னை வாழ வைக்க ரப்பு இருக்கிறான், விவசாயம் போயிடுச்சு, இதெல்லாம் போட்டோம், கடை போயிடுச்சு, கடையை மூடிட்டாங்க. ரப்பு தான் கடையை மூடல, கடை மூடிட்டாங்க. அல்லா தானே அல்லா தன்னுடைய உருவத்தை மூடிட்டானா, முடிஞ்சு போச்சு, இனிமேல் உள்ளது கஷ்டப்பட்டு நாசமா போன விட்டுறான். அல்லாஹ் ரப்பாக ஆக்கு, சிருஷ்டியை ரப்பாக ஆக்காது. சொல்றான் அல்லாஹ் தஆலா வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் சொல்லிட்டு, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, இவர்கள் தான் சுவனவாசிகள், காலிதீன ஃபியா, சுவனத்திலே நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள், ஜஸாம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து வந்த நல் அமல்களுக்கு கூலியாக. ஏன் நிரந்தரமா திறந்து வைக்கிறான்? நான் இனிமேல் என் மொத்த வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்வைத்தான் ரப்பாக்குவேன், ரப்பாக்கிட்டோமா இல்லையா? நடுவுல மௌத்து வந்துருச்சு, மௌத்தை கொடுத்து எடுத்தது அல்லாஹ் தஆலா எடுத்தோம். ஆனா ரப்பாக ஆக்கிறது யார் ஆக்கிட்டோம்? அல்லாஹ் ஆக்கிட்டோம். 100 வருஷம் அல்லாஹ் வாழ வச்சாலும் யார் ரப்பாக்குவோம்? அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி. 1,00,000 வருஷம் அல்லாஹ் வாழ வச்சாலும் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி தான். அப்ப இவனுடைய வாழ்நாள் கொஞ்சமா இருந்தாலும் இவன் அகீதா என்ன இருந்துச்சு? 1 கோடி வருஷம் வாழ வச்சாலும் அல்லாஹ் தான் ரப்பு. அபதன் அபதன் முடிவில்லாத காலம் என்ன வாழ வச்சாலும் அல்லாஹ் தான் ரப்பு. அந்த அகீதா கல்புல இருந்துச்சுல்ல, அதுக்கு கூலி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். உன் அகீதா தான் நீ செய்யக்கூடிய அமல்கள்ல பெரிய அமல். அங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா கூட அமல் செய்வாங்கன்னு சொல்லல, அகீதாவை பயான் செஞ்சான். ஆனா முடிக்கும் போது ஜஸாம் பிமா கானூ யஅமலூன், அமலுக்கு கூலியா கொடுத்த. என்ன அமல்? அல்லாஹ் ரப்பாக்க நீ, அதான் பெரிய அமல். மத்த அமல்லாம் அமல் தான். அகீதாவுக்கு முன்னாடி தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜ் உயர்வான அமல் தான். அல்லாஹ் ரப்பாக ஆக்கிவாள். அல்லாஹ் விளங்கோ, சிருஷ்டியை ரப்பாக ஆக்கிக்கிட்டு நீ தொழுகிற, நோன்பு வைக்கிற, உனக்க வழிபாடுகள் இருந்த சிருஷ்டியை ரப்பாக்கி இருக்கிற அந்த இபாதத்துக்கு மதிப்பு இல்லை அல்லா இடத்துல. அந்த சிருஷ்டியை ரப்பாக ஆக்கிட்டு, சிருஷ்டி தான் என்னை வாழ செய்து, என்னை வாழ செய்து, காசு வாழ செய்து, பணம் வாழ செய்து வாழ்ந்துக்கிட்டு நீ தொழுதால், நோன்பு வைத்தால் அது அல்லாஹ் இடத்திலே அதற்கு மதிப்பு கிடையாது.
அந்த இபாதத்துக்கு அல்லாட்ட மதிப்பு இல்லை. செல்லா காசு அது. கல்பை தான் அல்லாஹ் பார்க்குறான். ஜஸா அம்பிமா கானு யஅமலூன். அல்லாஹ் தான் என் இலா, என்னை வாழ வைக்கிற இலா அல்லாஹ். இந்த சர்வ கோடி சிருஷ்டிக்கின்ற சர்வ கோடி காயினாத்திலிருந்து என்னை வாழ வைப்பவன் யாரும் இல்லை. அந்த உணர்வோடு இரு, அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துட்றேன். இதெல்லாம் இந்த ஏற்படக்கூடிய குறைகள், அமல்ல ஏற்படக்கூடிய குறைகள், பாவங்கள் எல்லாம் ஒரு விட தூக்கி அல்லா தலை போகும். என் ஷேக நாயகம் அழகா சொல்லி காட்டுவாங்க. உதாரணம் சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம். ஏப்பா, கணவன் வெளிநாட்டு இருக்கிறான், 2 வருஷமாச்சு போய், 2 வருஷம் தான் வர்றாங்க. இப்போ சில பேர் புரிஞ்சுங்களா, 2 வருஷமா மாசம் மாசம் பணம் அனுப்புறான் பொண்டாட்டிக்கு. இந்த 2 வருஷத்துல மனைவி கணவனுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்தாளா? இட்லி சுட்டு கொடுத்தாளா? அவன் அங்க இருக்கிறான். துணி துவச்சு கொடுத்தாளா? பாத்திரம் கொடுத்தாளா? அவன் துணி அயன் பண்ணி கொடுத்தாளா? ஒரு வேலையும் செய்யல. எந்த பிரயோஜனமும் இல்லை. உடல் ரீதியாகவோ அவளுக்கு வேலை ரீதியாகவோ சமையல் எந்த அமைப்பிலையும் எந்த உதவியும் செய்யல. ஆனால் டெய்லி ஃபோன் பேசுகிறான், நல்லா இருக்கிறியாம்மா, நல்லா சாப்பிட்டியா, உடம்பு சரி, டாக்டர் போயிட்டு வந்தியா, ஃபோன் பேசுகிறான், காசு அனுப்புகிறான், காசு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். இதுக்காக காசு அனுப்புகிறான். அஜமா சொன்னாங்க, அவ பத்தினியான மனைவி வீட்டில் உட்காந்து இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களில் 400 கோடி ஆம்பளைங்கன்னு வைங்க, 400 கோடி பொம்பளைங்கன்னு வைங்க, 400 கோடி ஆம்பளைகள்ல என்னுடைய கணவன் நான் ஒருத்தன் தான், வேற யாரும் என் கணவன் கிடையாது, என்னுடைய எனக்கு உத்தரவிடக்கூடிய என் உரிமையால நான் ஒருத்தன் தான், எனக்கு உரிமையால ஒருத்தன் தான் என்ற அகீதா கல்வியில் வச்சிருக்கா பாருங்க. அதுக்காக வேண்டி கணவன் காசு கொடுத்துருக்கிறாங்க. இத்தனை கோடி கோடான ஒரு சிருஷ்டிகள்ல எனக்கு இலாஹா இருப்பவன் யாரும் இல்லை. இந்த அகீதா நீ வச்சிருக்கிறியா, அதுக்குதான் அல்லாஹ் சோறு போடுறான் உனக்கு. சமனுல் ஜன்னதி லா இலாஹா இல்லல்லாஹ், சொர்க்கத்துடைய விலை லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றாங்க. அதுல எஜமான் கேட்பாங்க, அவ பத்தினி பெண்ணா இருந்தா 40 வருஷம் விளையாண்டு இருக்கிறான், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து 2 மாசம் உட்காந்து திரும்ப போயிடுறான். 40 வருஷத்துல அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்த காலம் அல்லது இந்த மனைவி அந்த புருஷனுக்கு ஹிதமத் செஞ்ச காலம் கூட்டி கழிச்சு பார்த்தா 2 வருஷம் கூட இருக்காது. 25 வயசுல போறான், 65 வயசுல வீட்டுல வந்து உட்காரான், 40 வருஷத்துல நடுவில் வர்றது 2 மாசம் தான் வர்றான். அந்த 2 மாசத்துல இட்லி சுட்டு கொடுத்தது, தோசை சுட்டு கொடுத்தது, ட்ரெஸ் துவச்சு கொடுத்தது, விளைஞ்சுங்களா? எவ்வளவு காலம் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்காது. ஹிதமத் செஞ்ச காலம் ரொம்ப ரொம்ப சொற்ப காலம், ரொம்ப ரொம்ப அற்பமான காலங்கள், விளைஞ்சுங்களா? ஆனால் கல்புல அகீதா வச்சனால 40 வருஷமும் சோறு போட்டு இருந்தான். எஜமா சொன்னாங்க, சரிப்பா, இவன் அங்க உட்காந்துருக்கிறான், மனைவியா கண்ணே மணியன்னு கொஞ்சறான், காசு அனுப்புறான், கேட்டதெல்லாம் வாங்கி அனுப்புறான், சேலை கேட்டா வாங்கி அனுப்புறான், நகை கேட்டா வாங்கி அனுப்புறான், அத்தர் கேட்டா வாங்கி அனுப்புறான், எல்லாம் வாங்கி அனுப்புறான், எல்லாம் இவன் அனுபவிக்கிறான், ஏசியும் போட்டுக்கிட்டு அவங்க வெயில கஷ்டப்படுறான். சரிப்பா, யாராவது ஒருத்தன் தபால் எழுதிட்டான் அல்லது வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி இவன் வீட்டுக்கு வேற ஒரு ஆம்பளை ஏத்த விட்டாமல உள்ள போறான், விளைஞ்சிங்களா? 2 பேரும் தோல்ல கை போட்டு நிற்கிறாங்க. அதை கள்ளத்தனமா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்போ என்ன வாங்குவோம்? அடுத்து காசு அனுப்புவோம், என்ன அனுப்புவான்? தலாக்கு நோட்டீஸ் அனுப்புவான். ஒத்துக்கோனவன் ஏன் இது வரைக்கும் உனக்கு இவ்வளவுலாம் காசு கொடுத்தது காரணம் என்னன்னா, இந்த அகில உலகத்தில் நீ ஒருத்தன் தான் என் புருஷன், எனக்கு உரிமையால நீ ஒருத்தன் தான் அகீதா கல்வில வச்சிருந்திய பத்தினித்தனமான அகீதா, அதுக்கு தான் சோறு போட்டேன். எப்ப நீ இன்னொருத்தண்ட விளைஞ்சா உன்னை வித்துட்டியோ, இனி எனக்கு நீ தேவையில்லை, போ. ஒரு பைசா ஒரு காசு அனுப்ப மாட்டாதுக்கு முன்னாடி தலாக் நோட்டீஸ் தான் வரும், விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவோம். இந்த உதாரணம் ஷேகன் சொன்னாங்க, ஈமான்ல பத்தினித்தனமா இருக்கும். ஈமான்ல பத்தினித்தனம் என்னங்க? நான் எதை வாங்கினாலும் அல்லாஹ்வுடைய கையில் தான் வாங்குவேன், எதை பெற்றாலும் அவன்ட்டு தான் பெற்றுக்கொள்வேன், அவன் ஒருத்தன் தான் என் ரப்பு, ஒருத்தன் தான் என் இலா. இது ஈமான்ல பத்தினித்தனம்ட்டாங்க சர்க்கார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், வாழ்ந்து பாரு, அப்படி அல்லாஹ் ஒருத்தரே ரப்பாக்கி வாழ்ந்து பாரு, உனக்கு தேவையான ரிஸ்க காலில் கொண்டு கொடுப்பான். கணவனை பத்தினி பெண் அவ்வளவு பிரியமா வச்சிருக்கிற துன்யாவில் யாரையும் நினைச்சு பார்க்கல. புருஷன் அங்கிருந்து சாமா அமிச்சிட்டான், ரம்ஜான் பேரிச்சமெல்லாம் அமிச்சா வந்துச்சா? இல்லைங்க, வரலைங்க, இன்னும் வரலையா? திருட்டு போய் இந்த அவன் சந்தர்ப்பம் கொரியர்காரங்க, என்னடா எப்போ அமிச்சேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமிச்சு, இன்னும் கொண்டு கொடுக்குற காசை மட்டும் வாங்குறீங்க, அறிவில்லை உங்களுக்குலாம்? அவன் கத்துறான், யார நீங்க பாய் வண்டி லேட்டா வாங்குறேன், புக்கிங் பண்றேன், வேற உன்னி ஒருத்தனா இருக்க 100 பேர் இருக்காங்க கிட்ட, யாரு எவன் சத்தம் போடுறான்? நாளைக்கு காலையில 8 மணிக்குள்ள போய் சேரல, பேரிச்சம்பழம் அந்த கடல் பாசி அங்கிருந்து அனுப்புறாரு, மஸ்கட்ல இருந்து
போய் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் சேரல, கேஸ் போட்டுருவோம் மேல, திருட்டு பேர். கோச்சிக்காதீங்க பை, இனிமேல் எதுவும் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன்டா. சரிங்க சரிங்க, அவசரமா வண்டியை பிடிச்சி அமுச்சு விட்டுறான். வந்து இறங்கி வஞ்ச கண்ணு வந்துருச்சுங்க, கண்ணு வந்துருச்சுங்களா, எல்லாம் வந்துருச்சுங்க. சேர்த்து பார்த்தியா டேங்க் வந்துச்சுங்க, கடல் பாசி வந்துச்சுங்க, பேரிச்சம்பழம் வந்துச்சு, திராட்சை பழம் எல்லாமே சந்தோஷம். நல்லா சாப்பிடு சந்தோஷம். அவன் யாரை விரட்டுறான், குழந்தை தரால விரட்டி அவன் அடிச்சு புடிச்சு கொண்டு, ஐயா மன்னிச்சுங்கம்மா கேட்டாச்சுமா. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பா கிட்ட உனக்கு தர வேண்டியது அடிச்சு பிடிச்சு ஒருத்துவாங்க. போடாங்க போடா, திருட்டு கொண்டு போய் காலை கொடுறான், அவன் காலை வெயில கொண்டு போய் திருட்டு. அவன் வந்து நேற்றே வந்துருச்சுங்க ஐயா கோச்சு கறி காலை கொண்டு வச்சு அங்கே இது வந்துச்சுங்களா காசு வந்து அல்லாஹ் காலில் கொண்டு வைப்பான் அவனுக்கு. நீ அவனை ரப்பாக்காம சிருஷ்டி ரப்பாக்கி வாழ்ற பத்திரித்தனம் மாதிரி, ஈமான்ல பத்திரித்தனமே ஆயிடுது. மொத்த உலகத்தையும் அல்லாஹ் கொண்டு காலில் போட்டுருவான். நிஜமால முடியாது அது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹாலிதீன ஃபிஹா ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸம் பாட்டு இல்லையா? என்னது அது? அப்புறம் இது இஷாராத்தி சுலுக்கு மனப்பாடம் பண்ணனா அவங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சோம். சரியா? இப்போ 3 நாள் மனம் பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்ல முடியாது, நான் கேள்வி கேட்பேன் டக்கு டக்குன்னு. ராஹே மாரிஃபத்து குஃப்ரு என்னாலும் டக்குன்னு சொல்லணும். சொன்ன 1000 ரூபாய் பரிசு. அது இன்ஷா அல்லாஹ் இடைவேளைக்கு பின்பு அடுத்த லைவ் இருக்கு இன்ஷா அல்லாஹ். பாட்டு படிக்கணும்ல, கவாலி இருக்குல்ல இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.